ஹாய் ஆல், எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்குதா பார்த்துக்கோங்க. வெரி குட் மார்னிங் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சாரி, ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்கை கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் கிளிக் பண்ணி கூட லைவ் ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் ஆகலை. நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப நேரமாக தனியாக வேறு பேசிகிட்டு இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக தனியாக கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த செஷன் கவனிச்சிட்ருக்கீங்களோ எல்லாருமே ஒரு குட்டி அட்டண்டன்ஸாக போடுங்க. இன்னையில் இருந்தே ஃபிசிக்ஸுக்கான என்ட்ரன்ஸ் மேனியா கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும், சனி ஞாயிறுகளை தவிர. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கண்டிப்பாக கிளாஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ஐ வில் பி லீவிங் ஃபார் ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றதுனால. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறேன் இல்லையா. அதனால் சனி ஞாயிறு மட்டும் கிளாஸ் இருக்காது. ஆனால் ஐ வில் மேக் ஷுர் மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு இருக்கும். அண்டு எல்லாமே ப்ராப்பர் மேரத்தான் செஷன்ஸாக இருக்கும். சும்மா ஏனதானோன்னு இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்பர் மேரத்தான்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ தட் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காடுறோன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் ஒர்த்தாக இருக்கும். எப்படி ஒரு கம்ப்ளீட் ஒர்த்தான செஷனாக இருக்கும். சரியா? ரைட்டு. இன்னைக்கு நம்ம என்ன தான் யாழினியன் சார் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கனாலே நீட்டை தவிர மீதி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, ஹை வெயிட்டேஜ் எல்லாமே எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா 12th போர்ஷன்ஸில் இருந்து தான். ஸோ இன்றைக்கி நம்ம அதைத்தான் செய்ய போகிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to start freshly with 12th portions. 12th நீங்கள் நல்லா படித்த ஃபார்முலாஸ், நல்லா தெரிஞ்ச ஃபார்முலாஸில் இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டால் அதை எப்படியெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு அழகாக கிளியராக இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சொல்ல போகிறேன். சரியா? ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸை கற்றுக்கலாம். எஸ், இப்போது உங்களோட சேட் பாக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. விஐடிக்கும் சேர்த்து தான்டா, விஐடிக்கும் சேர்த்து தான்டா. இன்றைக்கி இப்போ நான் எடுக்க போகிற கிளாஸை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுறேன். சரியா? நடுவில் கேட்டு கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரெல்லாம் இன்றைக்கி இந்த செஷன் பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். சார், இந்த செஷன் யார் பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கலாம். அடுத்து விஐடி EEE ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கலாம். சார், நான் வந்து SRMJEE ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து AEEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா CUET ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் வந்து NDA ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் ICAR ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே ஐயா, நான் வந்து கொஞ்சம் தெலுங்கு பக்கம், நான் வந்து அந்த EAPCETன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும்ல தெலுங்கு, அங்கே வைப்பாங்கல்ல, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்படி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாத்துல இருந்தும் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் இதில் ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சா? இந்த கிளாஸை யாரெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னு. ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் இன் CBSE நவ். அப்படிலாம் இல்லை, நீ ஆனால் ஸ்டேட் போர்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட் கைஸ், இட்ஸ் வெரி ஈஸி. சரி, நான் கான்செப்ட்லாம் நடத்த மாட்டேன்டா பாவனா. ஐ மீன் லைக் கான்செப்ட்னா ஃபுல்லாக கான்செப்டெல்லாம் நடத்திட்டு உட்காந்துருக்க மாட்டேன். நம்ம சேனலில் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் என்றைக்குமே கான்செப்ட் டீச்சிங்கை அட்வைஸ் பண்ணவே மாட்டோம். நீ வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கரெக்டாக கேள்வியை அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாருமே கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸோடைய ஃபார்முலாவை நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். உங்களுக்குலாம் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம என்னென்ன எடுத்து எழுதுவோம் அப்படின்னா 1/4πε0 Q1 Q2 /r² அப்படின்னு எடுத்து எழுதுவோம். இதே ஃபார்முலாவை நீங்கள் வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதுறீங்க அப்படின்னா, எஃப் வெக்டார்னு எழுதுறேன்னா அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு r கேப் அப்படின்னு போடுவோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இந்த 1/4πε0 இருக்குல்ல, இதோட வேல்யூவை 9 × 10⁹ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்புறம் இதோட யூனிட் வந்து நமக்கு என்ன வரும், ஃபோர்ஸுக்கு நியூட்டன், அப்புறம் இது ஒரு மீட்டர் ஸ்கொயர் per கூலும் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி யூனிட் வரும். இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? SNUCEEE நீங்களும் அட்டன் பண்ணலாம். அதுல இருந்து நான் இன்னைக்கு கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். சரியா?
விட்டி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த கிளாஸ் கவனிக்கிறது மூலயமா. இப்போ கொஞ்சம் என் கூட சேர்ந்து கிளாஸ் கவனி, ஏதாவது கற்றுக்க நினச்சிக்கோ சரியா. ஒரு 2 மணி நேரம் ட்ரை டு லேர்ன் சம்திங். அதை விட்டுட்டு தொணன்னு ஏதாவது கேள்வி கேட்டுன்னு இருந்தனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது சரியா. ஸோ வா ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு வரும். என்னது இந்த ஃபார்முலா? முதல்ல இதில் ஐயோ சேட்டை பார்க்காத அண்ணியா, டேய் அப்படியே மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சிருவேன். இங்கே தான் எல்லாத்தையும் எழுதி போட்டலடா, என்னத்துல இருந்து நான் கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன்ட்டு. கிளாஸ் கவனிங்கடா சொல்ல போட்டிங்களா, ஏன்டா இப்படிக்கிறீங்க? இதனால தான்டா நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, மார்க் எடுக்கவே மாட்டீங்க. கவனிடா, படிடா முதல்ல. சாரியா, நான் காலையிலே டென்ஷனாக வரம்பார். என்னது இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதாடா? இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் தரப்போகிறேன். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. அதனால ஓடியா நான். ஆனால் இப்போ என்னன்னா, நான் ஒரு ஃபார்முலாவை புக்கில் பார்க்கறதுக்கும் எக்ஸாமில் போய் சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு சரியா. லெட்ஸே நான் வந்து உனக்கு ஒரு கண்டிஷன் தரேன். இந்த கண்டிஷன் வந்து ஓகே எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கண்டிஷன்னா, குவெஸ்டின்ல உனக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். குவெஸ்டின்ல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதுல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அப்போ ஃபோர்ஸ் மேக்ஸிமம்னா இன்டைரக்டா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு இடத்துல ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னா என்ன, அதால எவ்வளோ அதிகமா இருக்க முடியுமோ அவ்வளோ அதிகமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, டெஸ்ட்ல இருக்கிறதுல மேக்ஸிமம் மார்க் என்ன 100. அப்ப நான் 100 எடுத்துட்டுனா அது கான்ஸ்டன்ட், அது நிலை மாறல. அது அதுக்கு மேல அதிகமும் ஆகாது, அதோட கம்மியும் இல்லை இல்லையா. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ whenever a force is constant, அப்ப அப்படி கான்ஸ்டன்டா இருக்க ஃபோர்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ், வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும். இது உனக்கு தெரியாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரைட் டவுன் திஸ். இதை எல்லாருமே எழுதி வச்சுக்கோ. இதை வச்சு நம்மளால நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஒரு பேச்சுக்கு இப்போ இங்க பாரு, உனக்கு ஜேஇ மெயின்ல 2023 ஷிஃப்ட் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின் ஜேஇ மெயின் சரியா. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின் சால்வ் பண்ணி தருவேன். ஏன்னா ஒரு ஜேஇ மாடல் கொஸ்டின் கூட நீட்ல வரலாம், விஐடில வரலாம், எஸ்ஆர்எம்ஜேஇல வரலாம். அப்ப எல்லாமே அப்படிதான் இருக்குமானா இங்க பாரு, நான் உனக்கு இப்பவே ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். இஏஎம்சிஇடி தெலுங்கானா ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இஏஎம்சிஇடி ஆந்திர பிரதேஷ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், குஜராத்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, எய்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, கர்நாடகா, மணிப்பால். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டீங்க இல்லையா, எல்லாத்துல இருந்துமே ஐ ஹவ் brought you questions. ஓகே சார், அப்ப இதுல விட்டி AEEE எல்லாம் இருக்காதா? அதுவும் இருக்கு. ஏன்னா நீங்க என்ன நோண்டி நிறைய கேள்வி கேட்பீங்க அப்படின்னு தெரியும். அதனால நான் இதெல்லாம் காமிச்சிட்டு தான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா கிளாஸே எடுக்க போறேன். தபர் இப்ப எய்ம்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கறான்னா அதே SCRAல COMEDKல கேட்கறான், JCEECல கேட்கறான். ஓகே, கர்நாடகால இங்க பாரு எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு. நான் நீட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், டிசிஇல இருந்து என்டிஏ என்டிஏல இந்த மாதிரி யூனிட்ல இருந்து எப்படி கேள்வி கேட்கறாங்க, என்டிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு சரியா. அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல கண்டக்ட் பண்ற ஜேஇ, அசாம், மணிப்பால்ல. இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஈவன் பிட்சாட் கொஸ்டின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் சரியா. எய்ம்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கு, எம்ஹெச்சிடி இருக்கு, விஐடில இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கர்நாடகா இந்த ஒரு டாபிக்ல இருந்து, அதாவது இந்த ஒரு சாப்டர்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கானோ அத்தனையுமே நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எத்தனை? 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் சரியா. கிட்டத்தட்ட 100 கொஸ்டின். அதனால எந்த ஒரு இடத்துலையும் அலைபாயாத, தேவையில்லாம ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காத. இதை படிச்சுன்னா மொத்தமா முடிஞ்சு இன்னைக்கு இந்த சாப்டரை 100% முடிச்சிரு. ஓகேவா, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கேள்விக்கு வரும். இந்த கேள்வியில என்ன ஆன்சர் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. நம்ம கிட்ட ஒரு 10 மைக்ரோகூலும், ஓகே, என்னது 10 மைக்ரோகூலும் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் இருக்கு. is divided into 2 parts and placed at 1 centimeter distance so that the repulsive force between them is maximum.
the charges on the two parts are. இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒரு 10 மைக்ரோ கூலும் சார்ஜ் இருக்கு. இந்த 10 மைக்ரோ கூலும் சார்ஜை லெட்ஸ் சே நான் ரெண்டு டிஃபரெண்ட் சார்ஜா வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா டிவைட் பண்றேன். அதுல ஒரு சார்ஜை வந்து நான் என்ன செய்ய போறேன், இந்த டோட்டல் 10 இருக்குல்ல, இந்த 10 மைனஸ் கியூன்னு வச்சுக்க போறேன், இன்னொன்னு வந்து ஜஸ்ட் கியூ அப்படின்னு வச்சுக்க போறேன். ஸோ இதை நான் ரெண்டு சார்ஜா பிரிச்சுக்கிறேன். ஒன்னு வந்து 10 மைக்ரோ கூலம்ல இருந்து கியூ மைனஸ் பண்றது, இன்னொன்னு கியூ, இப்படி ரெண்டு சார்ஜா பிரிச்சிரோம்னு வச்சுப்போம். இப்போ நம்ம பேசிக்கா என்ன செய்யறோம்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல, இந்த ரெண்டு சார்ஜையும் நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். அப்ப இந்த ஒரு இடத்துல வந்து 10 மைக்ரோ கூலும் மைனஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குன்னா, இந்த இடத்துல கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா மேக்சிமமா இருக்கு அப்படின்றாங்க. சரியா? அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யலாம், இங்க கூலம்ஸ் ஃபோர்ஸை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்ன, கூலம்ஸ் ஃபோர்ஸ். அப்ப அந்த கூலம்ஸ் ஃபோர்ஸ் F is equal to 1 divided by 4 pi epsilon naught. ஒரு சார்ஜ் Q, இன்னொன்னு என்ன அப்படின்னா 10 மைனஸ் Q. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து இங்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஆர்ன்னு வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் அப்ப இந்த இடத்துல போடும்போது ஆர் ஸ்கொயர்னு போடணும். இந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமே கிளியரா? டெஸ்ட் சீரிஸ் பத்தி நான் சொல்றேன், முதல்ல ஒரு சம்மதம் போட்டு முடிப்போம், அப்புறம் பேசுவோம் எதா இருந்தாலும். இந்த பார்ட் வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா, எல்லாருக்குமே புரியுதா? until this part. எஸ், இப்ப இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நான் உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன கண்டிஷன் அது, நல்ல கவனி. ஓகே, நான் அதை உனக்கு இங்க அழகா எழுதியும் போடுறேன். when force is maximum, ஒரு இடத்துல ஃபோர்ஸ் என்பது மேக்ஸிமமா இருக்கும்போது எனக்கு dF divided by dq உடைய வேல்யூ 0வா இருக்கும் இல்லையா? அப்ப இன் தியரி இதான் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. இதை எடுத்துட்டு போய் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்க பாரு, அந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப்பை போடலாம். d divided by dq 1 divided by 4 pi epsilon naught q into 10 minus q divided by r square equal to 0. ஏன்னா ஃபோர்ஸ் क्वेश्चनல எப்படின்ட்டாங்க, மேக்ஸிமமா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரியா? இப்போ இந்த 1 by 4 pi epsilon naught இருக்குல்ல, இது மொத்தமா நான் சும்மா ஒரு k ன்னு சொல்லி ஒரே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறேன். சரியா? இந்த d divided by dq I will bring it this side. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது மொத்தமா 0. அப்ப இங்க மீதி எனக்கு என்ன இருக்கும்னா k இருக்கும், q இருக்கும், 10 minus q divided by r square is equal to 0 இருக்கும். r square இந்த பக்கம் எடுத்துட்டு வா. சரியா? இன்ஃபேக்ட் k q இந்த பக்கம் எடுத்துட்டு வா. ஐயோ, k and q இந்த பக்கம் எடுத்துட்டு வா. எல்லாமே 0 ஆயிடும். அப்போ எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா கடைசியில வந்து எது மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஒரே ஒரு சின்ன 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 கன்ஃபியூஷன் மட்டும்தான். அவசரப்பட்டேன். ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் நான் அவசரப்பட்டேன். என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, முதல் சம்மல்ல அப்படித்தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஷியேட் டேர்ம் இருக்குல்ல, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பக்கம் எடுத்துன்னு போவோம். இப்போ இந்த மொத்த டேர்ம் நான் என்ன செய்ய போறேன்னா கேன்னு வச்சுக்க போறேன். இந்த கியூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 10q minus q square divided by r square. ஓகே, இப்போ நல்லா பாரு, இது d divided by dq ன்னு இருக்கும். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா இங்க இந்த q டேர்ம் இருக்குல்ல, அது மட்டும்தான் உனக்கு வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? மீதி டேர்ம்ஸ்லாம் ஆகாது. அப்போ k divided by r square நம்ம வெளியே எடுத்துப்போம். இப்போ d by dq னா 10 minus 2q ன்னு இந்த ரிலேஷன் மாறிடும். இங்க இருக்க ஸ்கொயர் இப்படி முன்னாடி வந்துரும். So 10 minus 2q is equal to 0.
அப்போ 10 மைனஸ் 2q ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இப்படி தான் இருக்கும். இந்த டேர்ம் இந்த பக்கம் போச்சுன்னா ஃபுல்லாக 0. அப்போ உனக்கு என்ன ஆகிடும்னா 10 இஸ் ஈக்குவல் டு 2q, அப்படி இல்லைன்னா ஸ்மால் லெட்டர் q உடைய வேல்யூ 5, அதாவது 10 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் மைக்ரோ கூலும்ல. இதோட வேல்யூ வந்து என்ன வரும்? மைக்ரோ கூலும்ல. சரியா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். நான் q கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த இன்னொரு சார்ஜ் என்ன? அதர் சார்ஜ். ஸோ அதர் சார்ஜ் வந்து நம்ம இப்போ ஒரு பேஜ் கேபிட்டல் லெட்டர் கியூன்னு வச்சுப்போம். அதோட வேல்யூ 10 மைனஸ் கியூ இல்லையா? ஸோ 10 ஓகே மைனஸ் 5. அப்போ அதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அதே 5 மைக்ரோ கூலுமா தான் இருக்கும். அப்போ நம்ம ரெண்டு சார்ஜோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் எல்லாருமே சாட்ல போடு பாரு. ஆன்லைன் பேட்சா? எந்த ஆன்லைன் பேட்சரா? யூடியூப்ல கேட்குறியா, தீமனல்ல கேட்குறியா? தீமனல்னா 27 டே 1லேருந்தே நாங்கள் எப்பயிலேருந்தோ அதானே சொல்கிறோம். இப்போ இதில் எந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா பார், திஸ் ஒன் பி. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா 5 மைக்ரோ கூலும். நீ யோசிச்சு பார்த்தனா இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். ஏன் இதை நான் சொல்றேன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜேஇ கொஸ்டின்லாம் டஃபா இருக்கும்னுவாங்க. ஆனா நீ யோசிச்சு பாரு, ஜேஇ கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா? நீ எப்படி போடணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டனா கத்துக்கிட்டனா ஓகே இட் வில் பி வெரி வெரி ஈஸி. லித்தேஷ் கைடு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஒரு நிமிஷம்டா கண்ணு, நான் 2-3 நாள் இந்த ஊருக்குலாம் போனேன்ல, அதில் நான் இவங்க மெசேஜஸ் எதுவும் செக் பண்ணல. நான் இந்த லைவ்ல செக் பண்ணி சொல்றேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சரியா? q into 10 minus q எப்படி வந்துச்சு? என்ன கவனிக்கல போலியே. கிவர் क्वेश्चनலாம் அவன் தெளிவா சொல்லிட்டா இதை நான் 2 சார்ஜா பிரிக்கிறேன்னு. அப்போ ஒரு சார்ஜ் 10 மைக்ரோ கூலும்னா அப்போ ஒன்று 10 minus q இருக்கணும், இன்னொன்று q இருக்கணும். ஃபார்முலால நீ என்ன செய்வ? q1 q2ன்னு போடுவ. q1 ஓட இடத்துல q, q2 ஓட இடத்துல 10 minus q. அவ்வளவுதானே. இருக்கிறதுல ஈஸியான வேலை தான்டா, மீதி தான்டா கஷ்டம். நீ கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டே, ஆனால் ஈஸியானது என்னன்றத கவனிக்கல போல. சரி ஓகே. The charges on two identical metal balls q and 3q, they are kept at the same distance after initial contact. What is the ratio of the initial and final force? Force ஆரம்பத்தில் என்னவா இருந்திருக்கும், அதே மாதிரி வந்து ஃபைனலாக என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. EAMCET. EAMCET எக்ஸாம்னா என்னது சார்? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா 12th மார்க் வச்சுலாம் உனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காது. அங்கெல்லாம் நீ இதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இன்ஜினியர் ஆகணுமா, அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸ்டேட் போர்டு மார்க்கை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்லயாவது பரவாயில்ல, ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு தராங்க. அப்படி அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான் இந்த EAMCET. நிறைய வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல கேட்குற கேள்வியெல்லாம் எடுத்து விட்டியில் அப்படியே வந்துடும். இதுல வர கேள்வி எல்லாத்தையும் எடுத்து AEEEல அப்படியே கேட்பாங்க, இல்லை SRMJEEல அப்படியே கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஓகே என்ன செய்யணும் அப்படின்னா நீ இது கத்துக்கோ. இப்போ இங்க பாரு, क्वेश्चनல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, இங்க வந்து நம்ம கிட்ட 2 சார்ஜஸ் இருக்கு. சார்ஜஸ் ஆன் 2 ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ் இஸ் q and 3q. ஸோ நம்ம கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த क्वेश्चனை புரிஞ்சுப்போம். என்கிட்ட 2 ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு பால் அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு பால் அதோட கொஞ்சோண்டு பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ் தானே, அப்போ ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு. சாரி, क्वेश्चनல அவங்க ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்றதோட மீனிங் என்னன்னா ரெண்டுமே ஒரே சைஸு, ஆனால் ஒன்றுத்துல சார்ஜ் q இருக்கு, இன்னொன்னுத்துல சார்ஜ் 3q இருக்கு. they are kept at same distance after an initial contact. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கு. லெட்ஸ் சே நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த தூரத்தை இங்க ஆறுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்னா கான்டாக்ட்ல எடுத்துட்டு வரேன். கான்டாக்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அதே மாதிரி நான் தள்ளி வச்சிடறேன். சரியா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த இனிஷியல் டு த ஃபைனல் ஃபோர்ஸ்? இப்போ எனக்கு இனிஷியலா இருக்கிற சார்ஜ் வந்து q, ஃபைனலா இருக்கிற சார்ஜ் வந்து இந்த சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா 3q. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அப்ப இனிஷியலா எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்றத முதல்ல கால்குலேட் பண்ண போறேன். ஃபைண்ட் ஓகே, நம்ம வந்து என்ன செய்யலாம், இனிஷியல் ஃபோர்ஸ், மொத்தமா இனிஷியலா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து முதல்ல கால்குலேட் பண்ணலாம். எப்படி ஆனியன் சார் நான் அதை கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க பாரு,
நீ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா எடுத்துக்கோ. அது வந்து நீ என்ன செய்வ, K இன்டூ Q1 Q2ன்னு போடுவ. ஸோ ஒரு சார்ஜ் வந்து Q, இன்னொரு சார்ஜ் வந்து 3Q. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா r². எடுத்து எழுதியாச்சா? இப்போ Qவும் Qவும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அப்போ F is equal to 3KQ² divided by r²ன்னு ஒரு ரிலேஷன் வரும். சரியா? ஸோ இந்த ரிலேஷனை நம்ம என்ன செய்யலாம், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் ஈக்குவேஷன் 1 வந்து புரிஞ்சிடுச்சு, யார் யாருக்கெல்லாம் இது ஓகே புரியுது, இப்போ இது புரிஞ்சிடுச்சுன்னா இப்போ அடுத்த பஞ்சாயத்துக்கு வரும். ஓகே, இப்போ நான் ஃபைனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஃபைனல் ஃபோர்ஸுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன், இந்த ரெண்டு ஸ்பியரையும் ஒன்னோட ஒன்று இப்படி கான்டாக்ட்ல கொண்டு வந்தேன் இல்லையா? இப்போ ஒரு ஸ்பியர் வந்து Q, இன்னொன்னு 3Q. அப்ப டோட்டல் சார்ஜ் என்னது? சாட்ல எல்லாருமே போடு பார்ப்போம். இந்த இடத்துல டோட்டலா எவ்வளவு சார்ஜ் இருக்கு? Q பிளஸ் 3Q 4Q அப்படின்னு சொல்லி சார்ஜ் இருக்கு இல்லையா? எவ்வளவு இருக்கு? 4Q. அப்ப என்ன விஷயம்னா, இவங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப தனித்தனியா மறுபடியும் பிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். நான் வந்து இவங்களை இப்படி கான்டாக்ட்ல எடுத்துன்னு வந்துட்டு திரும்ப பிரிச்சு வைக்கிறேன். ஆனா திரும்ப பிரிச்சு வைக்கும் போதும் நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா அதே 6ன்ற தூரத்துல தான் பிரிச்சு வைக்கிறேன். அப்ப எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர் எனக்கு கான்டாக்ட்ல வருதோ இந்த 4Q வந்து சரிசமமா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சிடும். விச் இஸ் இதுல ஒரு 2Q இருக்கும், இதுல ஒரு 2Q இருக்கும். 2Q அப்படின்னு சொல்லி அசோகா வெரி குட் வெரி குட். இந்த வருங்க நானும் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2Q ரெண்டு பிரிஞ்சிடும். அப்போ டு ஃபைண்ட் த ஃபைனல் ஃபோர்ஸ், ஓகே, ஃபைனல் ஃபோர்ஸுக்கு Fன்னு வச்சுப்போம். ஃபைனல் K இன்டூ ஒரு சார்ஜ் 2Q, இன்னொன்னு 2Q, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதே 2². 2 × 2 4ன்னு ஆயிடும். ஸோ 4KQ² டிவைடட் பை r². இதுதான் வந்து ஃபைனல் ஃபோர்ஸோடைய வேல்யூவா இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது நமக்கு வந்து இங்க என்ன அப்படின்னா இனிஷியல். சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்க ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இங்க நம்ம கண்டுபிடிச்சது இனிஷியல், இதுதான் ஈக்குவேஷன் 1. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனிஷியல் டு ஃபைனல் ஃபோர்ஸ்? சரியா? அப்ப அது ரெண்டுத்தையும் ரேஷியோ சும்மா டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுன்றான். ஸோ FI டிவைடட் பை FF, சும்மா இங்க ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு போட்டது. இந்த ஃபைனல் ஆன்சருக்கு இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணணும். அப்போ 3KQ² divided by r² divided by 4KQ² divided by r². அவ்வளோதான். அப்போ என்ன ஆன்சர் வரும்? எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். 3/4 மட்டும்தான் ஆன்சர் வரும். அப்போ எங்கே 3/4 இருக்குது இல்லை 3:4 இருக்குது அப்படின்னு பார்த்தா அகெயின் ஆப்ஷன் பி தான். என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஒரு நிமிஷம், இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிடறேன். இனிமே ஆட் வராது. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், ஆட்டோ ஃபோக்கஸும் ஆஃப் பண்ணிட்டேன்டா. இனிமேல் அதுலேயும் பிரச்சனை வராது. சரியா? அழகாக ஃப்ரீயாக கவனிக்கலாம். சார் நீட் கோச்சிங் இருக்கா சார்? 10th, அதாவது நான் 10th முடிச்சிட்டேன். இப்போ 2 years கோச்சிங் வேணும் சார். அதுக்கு புக்ஸ் என்ன படிக்கணும் சார், எங்கே வாங்கணும் சார் சொல்லுங்கள். நீ நம்மளோட விடியல் பேட்சில் சேர்ந்துக்கலாம்டா.
உனக்கு நீ அதில் புக்ஸ் எல்லாம் நீ தனியாக வாங்க தேவையில்ல, விடியலில் ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு அவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க. சரியா? ரைட்டு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இன்னும் ஈஸி தானே இதெல்லாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப எதுவும் பெருசாக டஃபாலாம் ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. சரியா? ரைட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Taking the earth to be a metallic sphere, its capacity will approximately be. பேசிக்காக அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எர்த்தோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா அப்போ உனக்கு எர்த்தோட ரேடியஸ் என்ன அப்படின்றது மனப்பாடமாக தெரியணும். தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோ. 6400 கிலோமீட்டர் எர்த்தோடைய ரேடியஸ். அதே மீட்டரில் எழுத போகிற அப்படின்னா 6400 × 10⁻³ மீட்டர்னு எழுதணும். ஓகே, கிலோமீட்டர்னா 10⁻³ வரணும். இது உனக்கு மனப்பாடமாக தெரியணும் தம்பி. அதே மாதிரி உனக்கு எப்பயுமே 1/4πε0 உடைய வேல்யூ மனப்பாடமாக தெரியணும், which is 9 × 10⁻9. இந்த ரெண்டு வேல்யூ மனப்பாடமாக தெரிஞ்சால் சம்ம போடலாம், இல்லைன்னா போட முடியாது. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? To find capacitance. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் C is equal to 4πε0 into radius. இதுதான் ஃபார்முலா. 4πε0 into radius கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ இது நல்லா கவனிங்க. எனக்கு வந்து 1/4πε0 உடைய வேல்யூ 9 × 10⁻9 அப்படின்னு தெரியும். விச் மீன்ஸ் இதில் இருந்து நான் என்ன செய்யலாம்? 4πε0 உடைய வேல்யூ 1/9 × 10⁻9 எழுதலாம். இது ஸ்மார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்போ C is equal to ரேடியஸுக்கு 6400 × 10⁻³ divided by 9 × 10⁻9 போட்டுக்கலாம். எப்படி? ஓகே, இப்போ இதை நீ டிவைட் பண்ற அப்படின்னா உனக்கு என்ன வரும்? 711 அப்படின்னு வரும். ஓகே, 6400 9ஆல் டிவைட் பண்ணும்போது அப்புறம் இந்த 10 பவரை மேலே எடுத்துட்டு போயிடு. அப்போ 10 பவர் +3 -9 which is 10 பவர் -6ன்னு இருக்கும். அப்போ 10 பவர் -6னா மைக்ரோன்னு எழுதலாம். ஸோ C is equal to 711 மைக்ரோ. இது வந்து கெப்பாசிட்டர் இல்லையா, ஃபாரடேன்னு வரணும். ஓகே, அப்போ இது மோர் ஆர் லெஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இப்போ நீ ஆப்ஷன் கவனிச்சனா 711 எங்கேயுமே இல்லை. நீ ஆனால் எதை சூஸ் பண்ணுவ? 711 எங்கேயுமே இல்லை இல்லையா? அப்போ எப்படி இல்லை, எதை சூஸ் பண்ணுவ? C is equal to Q/V. அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம என்ன செய்யலாம்? இது 710ன்னு ரவுண்ட் ஆஃப் 700ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 700 மைக்ரோ ஃபாரடே அப்படின்னு நீயா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஆப்ஷன்லாம் அப்படி தான் வரும். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆனியன் சார். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தீங்க? என்னுடைய இத்தனை வருஷ படிப்பில் நான் இப்படி ஒரு ஃபார்முலாவை கண்டதே இல்லையே அப்படின்னா, தப்பர் பொட்டன்ஷியல் V is equal to 1/4πε0 Q/R. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா? இதை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், அதோட ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இப்போ நல்லா கவனி, கெப்பாசிட்டன்ஸ் C. சரியா? இந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து நான் வந்து என்ன செய்யலாம்? Q/V அப்படின்னு எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? Q/V. Q இருக்கு, V இருக்கு. V இந்த பக்கம் கொண்டு வந்துரு. சரியா? அப்போ உனக்கு ரிலேஷனே வந்து என்ன ஆயிடும்? 4πε0 × R is equal to Q/V ஆயிடும். அதைத்தான் நீ கெப்பாசிட்டன்ஸ்னு எடுத்து எழுதியிருக்க. அப்படிதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே கிளியரா? சென்னை எப்போ வரீங்க? வரப்போற 12ஆம் தேதி.
சென்னை மீட்டப் வந்து 12ஆம் தேதி இருக்கு. பாரேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும் போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸோட கான்செப்டே நல்லா புரியும். நீ எந்த அளவுக்கு ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்றியோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு கான்செப்ட்லாம் நல்லா புரியும். ஓய், இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் யானியன் சார், யாருமே எனக்கு இப்படி சொல்லி தரலன்னு பசங்க. அப்புறம் வந்து இவ்வளோதானா, இது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் கெப்ட் அட் a certain distance and vacuum வந்து என்ன அப்படின்னா 16 நியூட்டன். சாரி, கலரை மாற்றிக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு ஓகே என்ன சொல்கிறாங்க, 16 நியூட்டன் இருக்கு அப்படின்றாங்க. இஃப் த சேம் 2 charges are kept at the distance in a medium of dielectric constant 8, the electric force acting between them is. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா இனிஷியலாக 16 நியூட்டனாக இருக்கு. அதை நான் இனிஷியல்னு கூட எழுதலை, நான் வந்து என்ன செய்கிறேன், அதை வந்து வேக்யூம்னு எழுதிக்கிறேன். ஃபோர்ஸ் வேக்யூம்ல என்னவா இருக்கு, 16 நியூட்டனாக இருக்கு. கொஸ்டின்ல அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு மீடியம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ அது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே உடைய வேல்யூ கொடுத்துருக்கான். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே உடைய வேல்யூ வந்து 8ன்னு சொல்லியிருக்கான். இப்போ இது ரொம்ப ரொம்ப மொக்கையான சிம்பிளான ஃபார்முலா. என்னது, முதல்ல ஃபோர்ஸ் ஓகே இன் மீடியம், அதுக்கான ஃபார்முலாவை முதல்ல நான் எழுதி போடுறேன். ஸோ ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு force and vacuum divided by dielectric constant K. இவ்வளவுதான். அப்போ force and vacuum வந்து क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான், 16 கொடுத்திருக்கான், 8 கொடுத்திருக்கான். என்ன கலாய்கிறியா அப்படின்ற மாதிரி ஆன்சர் உனக்கு சிம்பிளா வந்துரும். 2 நியூட்டன். அப்போ இதுல எங்க 2 இருக்குன்னு பார்த்து அந்த 2 நீ மான் டிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், வந்துட்டே இருக்கலாம். 2 நியூட்டன் தான் இதெல்லாம் கரெக்ட். ஈஸியா, அநியாயத்துக்கு ஈஸி இல்லை. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் டபக் டபக் டபக்குன்னு போட்டுடலாம். இப்போ சரியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தரேன். அது என்ன அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டினாவது கேட்பான். சரியா, 4-5 கொஸ்டினாவது கேட்பான். இதெல்லாம் வெறும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு தியரி கொஸ்டின்ஸ் தான். படிச்சு பார்த்து வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டா தெளிவா ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒரு பேஜுக்கு இங்க பாருங்க, எலக்ட்ரான்ஸ் இந்த ஆட்டம் ஆர் ஹெல்டு டியூ டு கூலும்ஸ் ஃபோர்சஸ். ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது ஏன் ஹெல்ட் டுகெதரா இருக்கு, ஒன்னோட ஒன்று எப்படி பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னா வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸால தான் பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ இது வந்து கரெக்டா அப்படின்றத பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது அசர்ஷன்ல அவங்க சொல்ற விஷயம் வந்து கரெக்ட். ஆனா அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதான் ரீசன். The atom is stable only because of the centripetal force due to Coulomb's law is balanced by centrifugal force. என்ன பிரச்சனை இதுல, இங்க ஒரு ஆட்டம் எதனால ஸ்டேபிளா இருக்குன்னா அது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் டியூ டு கூலும்ஸ் லான்றாங்க. கூலும்ஸ் லாவால வர சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸால தான் இது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றாங்க. அதுவா காரணம் கிடையாது, இது தப்பு. நம்ம 9th சாப்டர்ல போர் ஆட்டம் மாடல் படிச்சிருப்போம் இல்லையா, அதுல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டி. எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டிக்கு யார் வந்து நமக்கு ஆன்சர் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போர் ஆட்டம் மாடல் தான் 9th சாப்டர்ல வந்து படிச்சிருப்போம். அதுல தலையை வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n is equal to 1 2 3ன்னு சொல்லி ஒரு சில பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல மட்டும்தான் எலக்ட்ரான் எடுக்க முடியும், இஷ்டமேனிக்கு எல்லாத்துலயும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ரீசன் தப்பு. இப்ப இத படிச்சு பாரு, இதுல எந்த ஆப்ஷன்ல அசர்ஷன் கரெக்டா இருக்கு ஆனா ரீசன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல ஓகே அசர்ஷன் கரெக்ட் தான் ஆனா ரீசன் தப்பு அப்படின்னு எதுல சொல்றாங்க, சி. வெரி குட். அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி. என்னது, இஃப் அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் வந்து இன்கரெக்டா இருக்கணும். ரீசன் வந்து என்னது, இன்கரெக்ட். அப்ப இதுல சரியானது எது அப்படின்னா சி. சரியா, ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். நம்ம கிட்ட ஒரு காம்பு இருக்கு,
அதாவது ஒரு சீப்பு is run through wet hair on a rainy day. நல்ல மழை பெய்யற நாள்ல தலை ஈரமா இருக்கு பார்த்து நீ அதுல சீப்பை வச்சு சீவர். அப்ப வந்து இங்க என்ன ஆகும்? சரியா? ரூதர்ஃபோர்டு ஆல்பா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ரா என்ன வளர்ற? அப்போ என்ன ஆகும்? It will attract a large number of small bits of paper. It will not go through the hair. It will not attract small bits of paper. இல்ல none of the above. இங்க வந்து என்ன ஆகும்? See, தலை ஈரமா இருக்க பார்த்து மழை நாள்ல நீ இதை செய்யற அப்படின்னா அது பேப்பர் கிளிப்ஸை அட்ராக்ட் பண்ணாது. இதான் கரெக்ட். இதுவே ட்ரையா இருக்கும்போது உங்க தலை முடி வந்து ட்ரையா இருக்கு, நல்ல வெய்ய நாளா இருக்கு, ட்ரையா இருக்கு, அன்னைக்கு சீப்பை வந்து தலையில வச்சு சீவிட்டு குட்டி குட்டி பேப்பர் பக்கத்துல காமிச்சனா அது அந்த பேப்பர் கிளிப்ஸை அட்ராக்ட் பண்ணும். நிறைய பேர் இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணியிருப்பேன். சரியா? ஆனா ரெய்னி டே வெட் ஹேர்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நாட் அட்ராக்ட். ஓகே, பேப்பர் பிட்ஸை அது அட்ராக்ட் பண்ணாது. தீப்ஷிகா ஃப்ரம் காரைக்குடி. ஹாய் தீப்ஷிகா. எஸ், இப்போ அடுத்ததுக்கு வரும். An electron is moving around the nucleus of hydrogen atom in a circular orbit of radius r. The Coulomb's force F between the two is. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ உங்களுக்கு கூலம்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா இன்னைக்கு கிளாஸோட ஸ்டார்டிங்ல நானே சொல்லி கொடுத்தேன். என்னன்னு சொன்னா இதை நீ வெக்டார் ஃபார்ம்ல எழுத போற அப்படின்னா K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். அப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஆர் கேப்னு போடலாம். இதான் நான் உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்போ இதுல ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாத்துலயுமே ஆர் கேப் இருக்கா, ஆர் வெக்டார் இருக்கா பாரு ஆப்ஷன்ல. எல்லாத்துலயுமே அவன் என்ன பண்ணிருக்கான், ஆர் வெக்டார்னு போட்டிருக்கான். ஆனா ஆக்சுவல் ஃபார்முலால ஆர் கேப் தான் வரணும். அப்போ இப்போ இதுல எப்படி கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்றது? ஹவு டு யூ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்? இது நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்போ நீ ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோ, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பிளஸ் நானுமே உங்களுக்கு ஈவன் ஸ்டேட் போர்டு எடுக்கும் போதே இதை அடிக்கடி சொல்லி தருவேன். ஸோ நான் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரலாம். என்னன்னா இப்போ எனக்கு ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்குன்னா அந்த வெக்டார் வந்து ஆர் டாட் ஆர் கேப், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூ தான் ஆர் வெக்டார். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்க. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் டாட் ஆர் கேப். சரியா? அப்போ ஆர் கேப் இருக்குல்ல, ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன செய்யலாம், ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இதுல ரெண்டு சார்ஜுமே வந்து எலக்ட்ரான் அப்படின்றதுனால இல்ல ஒரே சார்ஜ் தான் இருக்குன்றதுனால K இன்டூ E இன்டூ E, Q1 Q2 ரெண்டுமே E போட்டுருவோம், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் கேப்போட இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர்ன்னு போடணும். போட்டாச்சா? இந்த ஆறு ஸ்கொயரும் அதே மாதிரி இந்த ஆறும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆர் கியூபு. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதுல இன்னொரு விஷயம், இதுல ஒன்னு வந்து எலக்ட்ரான் இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒன்னு வந்து எலக்ட்ரானா இருக்கும். அப்ப இங்க ஒரு மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் ஆஃப் கே இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் கியூப், அதுக்கப்புறம் ஆர் வெக்டார். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு. எந்த ஆப்ஷன் இங்க மேட்ச் ஆகுது? சாட்ல எல்லாம் போட பார்ப்போம். புரிய வச்சாச்சு இல்லையா? வெரி குட். அப்போ இங்க எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. நைஸ். ஏன்னா பில தான் மைனஸ் இருக்கு, கே இருக்கு, இ ஸ்கொயர் இருக்கு, ஆர் கியூப் இருக்கு, ஆர் வெக்டார் இருக்கு இல்ல? நைஸா? வேற எதுலையுமே இல்லை பாரு. ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கு, இங்க ஆர் கியூப் போட்டிருக்கான். ஆனா என்ன பிரச்சனை, இது பாசிட்டிவா கொடுத்துருக்கான். இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், அப்போ புரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கணும். இங்கெல்லாம் ஆர் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் இருந்தாலே தப்பு. இது ரெண்டு மல்டிப்ளை ஆகி கியூப்னு மாறும். நைஸ். அடுத்த கேள்விக்கு வருவோம். The ratio of forces between two small spheres with constant charge in air and in medium of dielectric constant K is அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினையும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? சற்று பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான கொஸ்டின் தான். எப்பயுமே உனக்கு இந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோ. நான் சொல்றதை மட்டும் அழகாக வந்து என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கோ.
the ratio of forces between two small spheres with constant charge in air and in medium of dielectric constant Ks. இல்லையா? இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்? Force in medium. நான் போன சம்ல சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை எடுத்து உனக்கு இங்க எழுதி காட்டுறேன். Equal to force in vacuum divided by K. தானே ஆக்சுவல் கொஸ்டின். இப்போ அவன் இங்க கேட்கறது என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஃபோர்ஸஸ் பிட்வீன்ல ஓகே டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ் வித் கான்ஸ்டன்ட் சார்ஜ். ஒன்று வந்து ஏர்ல இருக்கு, ஒன்று மீடியம்ல இருக்கு. எப்பயுமே வேக்யூம்னாலும் ஏர்னாலும் ஒன்று தான். ஐ மீன் டெக்னிக்கலி வேற வேற, ஆனால் நம்ம பிசிக்ஸ் புக்லேயே வேல்யூவா பார்த்தோன்னா ரெண்டும் வந்து ஒன்று தான். ரெண்டுத்துக்குமே நம்ம 1 அப்படின்ற வேல்யூ தான் போடும். இப்போ கொஸ்டின்ல அவன் ஏர் டிவைடட் பை மீடியமுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். which is அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா k. அப்போ k divided by 1. k by 1 எங்க இருக்கு அப்படின்னு பாரு. k by 1 என் கண்ணுக்கு வந்து b ல இருக்கிற மாதிரி இருக்கப்பா, தான் ஆன்சர். என்னமோ பெரிய சம்மா இருக்கும் நீங்க நான் சொல்றதான். சரியா? k is to 1 முடிஞ்சு. நம்ம ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கா? விட்டிக்கு யூஸ்ஃபுல்லா? தம்பி நான் விட்டி கொஸ்டின் வந்தாண்டா இதுல சால்வ் பண்றேன், தயவு செஞ்சு கவனி. இப்போ நான் இங்க சால்வ் பண்ற கொஸ்டின் தான் விட்டியில வரும். இங்க நான் சால்வ் பண்ற கொஸ்டின் தான் AEEE வரும். இங்க நான் சால்வ் பண்றது தான் SRMJEE கேட்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற கொஸ்டினையும் எடுத்து அழகா ஒரே நாள்ல ஒரே கலெக்ஷனா இங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ விட்டி கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஐ எம் சால்விங். தயவு செஞ்சு கவனி. The number of electric lines that emerge from a finite charge plus Q என்னவா இருக்கும்? அது இன்ஃபினைட்டா இருக்குமா? any finite number between two equal to but not equal to 0 வா? proportional to charge ஆ? அப்படி இல்லைனா 0 வா? number of electric field lines that emerge from a finite charge. எனக்கு வந்து இது எங்க இருந்து வருது? ஒரு finite chargeல இருந்து வருது. சரியா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நீ எப்பயுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா will be directly proportional to the charge. பேசிக்கா நீ யோசிச்சு பாரு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா அது என்னது? ஃப்ளக்ஸ் இல்ல? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் அப்படின்னாலே அது வந்து என்னது அப்படின்னா ஃப்ளக்ஸ். இட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதுதான் வேற மாதிரி கொடுத்துருக்கான். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா Q divided by epsilon naught. அப்போ இந்த ஃப்ளக்ஸ்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் சி தான் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். சரியா? ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் சி தான் வந்து நமக்கு இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லாருக்கும் கிளியரா? என்ன சார் போக போக கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி தான் கேட்குறாங்களா? இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. எஸ், அப்பப்போ நடுவில் கஷ்டமான கொஸ்டின் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸு நம்ம லைட்டாக கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னாலே ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்து a charge oil drop is suspended in a uniform field of 3 × 10⁴ volt per meter so that it neither falls nor rises. The charge on the drop will be. கிபரு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். என்கிட்ட ஒரு ஆயில் டிராப்லெட் இருக்கு, is suspended in uniform electric field. இது மேல வந்து ஒரு ஃபீல்டு இருக்கு, இது மேல ஆக்ட் ஆகிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூவை கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E is equal to இது மேல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு 3 × 10⁴ வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால இது மேலேயும் போல கீழேயும் வரல. சரியா? இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளோட வெயிட் mg நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட்ஸா இருக்கும். அப்போ புவியீர்ப்பு விசை இதை கீழே பிடிச்சி இழுக்கும் போது கூட இது கீழே வரலையா, அந்தரத்துல மிதக்குதான். அப்ப இது அந்தரத்துல அப்படி மிதக்குதுன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இதை இந்த புவியீர்ப்பு விசைக்கு ஈக்குவலா அப்வர்டா தள்ளுதுன்னு தானே அர்த்தம். அப்போ அதுதான் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? அப்போ நான் வந்து அதை என்ன செய்யலாம், சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு எழுதலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா என்னது ஈக்குலிபிரியம்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நான் என்ன செய்ய போறேன், அட் ஈக்குலிபிரியம்
ஓகே, எனக்கு ஏன் இப்படி சத்தம் வருது, upward force எப்படி இருக்கும் அப்படின்னா will be equal to downward force. upward force ஓ downward force ஓ சமமா இருக்கும். அப்போ நான் upward forceக்கு Q into E equal to downward forceக்கு mg அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போறேன். இப்போ இவங்களை நம்ம கிட்ட கேட்கறது என்னது, the charge on the drop will be, நம்ம இதுல இந்த Q உடைய வேல்யூவை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன செய்யலாம், Q உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எடுத்து எழுதலாம். இப்போ பாருங்க, Q is equal to m into g divided by electric field. So m இதோட mass of the charge வந்து 9.9 into 10 power minus 15 கொடுத்துட்டாங்க. So 9.9 into 10 power minus 15 into g க்கு ஒரு 10, கொஸ்டின்லேயே 10 கொடுத்துட்டான். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 3 into 10 power 4. 3யும் 9.9ம் நான் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3.3 வந்துருமா, ஏன்னா 9.9 இல்லை 3.3. So Q is equal to 3.3 into இது ஒரு 10 power minus 14 minus 18 அப்படின்னு வந்துடும். ஸோ 10 power minus 18 கூலும். இதான் ஆன்சர் வருது. ஆப்ஷனில் அப்படி இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். சரியா, we will also check ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆன்சர் இருக்கா, இருக்கு இருக்குடா. நைஸ். ஸோ 3.2 into 10 power minus 18. சார் AEEE எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரீஸ் எப்போ சார் போடுவீங்க? ரம்யா ஆக்சுவலாக அம்ரிதாவில் அந்த ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கப்பா. அவன் ஒரு டெஸ்ட் சீரீஸுக்கு 5000 கேட்குறான். அவ்வளோ அதனால் நாங்கள் AEEEக்கு டெஸ்ட் சீரீஸ் கொண்டு வரல. சரியா, லைக் இட் இஸ் டேக்கிங் டூ மச் மணி. ஆனால் இப்படி வச்சுக்கலாமோ, if you really want to practice VITEEE டெஸ்ட் சீரீஸ் வாங்கியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓவர் பட்ஜெட்டாக போகுது. சரியா, நான் என்ன வேறைய மாற்றி போட்டேன்னா, ஓ சாரி எவ்வளோ கிராஸ் எரர், என்ன எரர், இது பேர் தான் கிராஸ் எரர். கடவுளே, உசிறு கொடுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு தப்பா டிக் பண்ணிட்டு வர. ஓஎம்ஆர்லாம் போய் ஷேடு பண்ணிட்ட நிலைமை இது. அதாவது பரவாயில்ல, என்னது இந்த VITEE AEEE SRMJEE JEE எல்லாம் கம்ப்யூட்டர்ல எழுதும். இப்போ இல்லைன்னா அப்போ போய் மாத்திக்கலாம், மாத்தணும்னு கூட அவனுக்கும் தெரியாது. ஆனா இதே நீட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு, ஓஎம்ஆர்ல பிடிச்சி கருப்பை நல்லா அடிச்சு விட்டுருப்பேன், அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லை. சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் சார் இருக்குது, பட் டைம் கன்சியூமிங்காக இருக்குது சார். அப்படி தான் இருக்கும், அதுக்கு நான் பண்ண முடியும். அவன் நீ ஃபெயிலில் போனோம்னாண்டா எக்ஸாமே வைக்கிறான், நீ இந்த கொடுத்த டைமுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கலையான்றதுலாம் அவன் பிரச்சனை இல்லை. அவன் 300 கொஸ்டின் கொடுப்பான் ஒரு பேச்சுக்கு, சொல்கிறார் 300 கொஸ்டின்ஸ் கொடுப்பான். அதில் உனக்கு கொடுத்த டைமில் 100 தான் அட்டனே பண்ண முடியும். அப்போ டைம் பத்தலை அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு விஷயமா சொல்லவே முடியாது. IIITக்கு இதில் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், தயவு செஞ்சு என் கூட செஞ்சு சால்வ் பண்ணேன். The force between 2 point charges placed in a material medium of dielectric constant epsilon r is F. If the material is removed, then the force between them becomes அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விகளில் ஒன்று, நம்ம ஏற்கனவே பார்த்த அதே மெத்தட். நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, ஆனால் ஒரே ஃபார்முலா வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அந்த கேள்வியை கேட்குறாங்க பார். ஒவ்வொன்றும் வேற வேற ஸ்டேட், ஆனால் எல்லாம் ஒரே ஃபார்முலா. இப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான், force in medium is equal to force in air divided by dielectric constant வந்து என்னது, K. இப்போ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான், அந்த கேவை தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எப்சிலான் ஆர்ன்னு கொடுத்துருக்கான். எப்பயுமே எப்சிலான் ஆர்னாலும் கேனாலும் ஒன்று தான், நீ இதை மட்டும் குழப்பிக்காம இருந்தா போதும். அப்போ கொஸ்டின்ல அவங்க கேட்கறது ஏரோடைய வேல்யூ என்னவா இருக்கும். அப்போ ஏரில் இருக்கிற வேல்யூவுக்கு நான் வந்து என்ன செய்யலாம், எப்சிலான் ஆர் இன்ட்டு மீடியம் எஃப். அப்போ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பாரு, வேற ஒன்றும் கிடையாது, எப்சிலான் ஆர் டைம்ஸு. அப்போ அது ஒரு ஃபார்முலாவாக எங்கே இருக்குது, ஏல இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. எப்சிலான் ஆர் தான் அந்த கே. சரியா, எப்சிலான் ஆர்னா தான் அந்த கே. ஸோ ஆப்ஷன் ஏ. CU exam I have one ensure all the total answers shall I learn 7 chapter thoroughly and state board student. Yes ra kanna sir, physics with your help past videos I can understand
டேய் அதான்டா CUTE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறல தமிழ் அரிது செம்ம பேர்ரா உண்மையாலுமே. கவனி, நான் CUET கொஸ்டின்ஸையும் இன்னைக்கு இதில் சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் சால்வ் பண்ணுறது உனக்கு CUETலையும் வரும். அதனால் கவனி, ஓகேவா? ரைட்டு. பர்சனல் டவுட்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். பர்சனல் டவுட்டா? பர்சனல் டவுட்டு கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமா தெரிலடா, கோச்சிக்காத. ஒரு சில டவுட்லாம் நம்ம வேதியை கிட்ட வேணால் கேட்டுப்பார், சப்ஜெக்ட் டவுட்னா. இல்லைனா என்னன்றத கமெண்ட்டில் கூட போடு, நான் எப்படியாவது படித்து ஆன்சர் பண்ணிடுறேன். இங்கே வந்து if Q1 plus Q2 is equal to Q, then the value of ratio Q1 divided by Q for which the force between Q1 and Q2 is maximum is போட்டான். பார்த்தியா என்ன போட்டான்? குண்டு போட்டான். ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்குன்றான். ஃபோர்ஸ் மேக்ஸிமம்னா இந்த மொதல் கொஸ்டின் ஒன்று சொல்லி கொடுத்தனே, அதில் வர கண்டிஷன் ஒன்று ஞாபகம் இருக்குண்ணா, அது இங்கே வரும் அப்படின்ட்டு. சரியா? இப்போ இங்கே 2 சார்ஜ் இருக்குது, Q1 plus Q2 is equal to Q அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் வேறு மாதிரி கேட்டிருக்கான். இது அப்படியே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான், பார்க்க மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. Q1 plus Q2 is equal to Q, இதான ரிலேஷன். இப்போது நான் இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குல்ல, ஒன்று வந்து நான் Q1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த Q2 இருக்கு பாரு, Q2வோட இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா Q minus Q1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் Q2 வருதோ அங்கெல்லாம் Q minus Q1. Q1 வந்து அப்படியே Q1 போட்டுக்க போகிறேன். இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் சம்மோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும் பாருங்க. இது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கணும்னா K இன்ட்டு ஒரு சார்ஜ் Q, இன்னொன்று வந்து என்னது Q minus Q1. சாரி, இது Q1. ஓகே, இப்போ டிவைடட் பை இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்ன செய்வோம், R2ன்னு வச்சுப்போம். ரைட்டா? இது வந்து நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ரிலேஷனாக எடுத்து எழுதுறேன். இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கான கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கான கண்டிஷன் படி dF டிவைடட் பை dQ உடைய வேல்யூ 0வா இருக்கும். அப்போ d டிவைடட் பை dQ இங்கே கண்டுபிடிச்ச ஃபோர்ஸோட வேல்யூ தூக்கிட்டு வந்து அப்படியே அங்கே போடும். K டிவைடட் பை R2 1. இந்த Q வந்து Q1 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ Q இன்ட்டு Q1 மைனஸ் ஆஃப் Q1 ஸ்கொயர் அப்படின்னு உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போடுறேன். இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம வந்து என்ன செய்யலாம், Q1 டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இங்கே இதை வந்து நான் Q1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் வித் ரெஸ்பெக்ட் டு Q1 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதை பாரு, இந்த டேர்மில் எனக்கு வெறும் Q மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 2Q1 இஸ் ஈக்குவல் டு 0. என்ன ஆன்சர் ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, அப்படியே வரும். அதுதான் நானும் சொல்கிறேன். சரியா? இப்போது Q is equal to 2Q1 எழுதலாம். இப்போ நம்ம எதோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம்? கொஸ்டின்ல அவன் என்ன கேட்டான்னு தெளிவாக பார்த்துருவோம். இங்க இருந்து R2 எங்கே போச்சு? சரி, ஃபோர்ஸ் Q1 by Q உடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறான். அப்போ இந்த Q இப்படி எடுத்துன்னு போயிடு, 2 இந்த பக்கம் எடுத்துன்னு போயிடு. சரியா? ஸோ Q1 divided by Q is equal to, எனக்கு இந்த ரேஷியோ என்ன ஆகிடும் அப்படின்னா 1/2 அப்படின்னு மாறிடும். 1/2. சரியா? 1/2னா நான் என்னென்னு எழுதலாம்? 0.5ன்னு எழுதலாமா? 0.5. 1/2 இல்லை, அதனால நான் வந்து இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 0.5 அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். ஸோ தட்ஸ் த ஆன்சர். 0.5, 0.5, ஆப்ஷன் டி. எல்லாருக்கும் இது கிளியரா பாரு. தம்ப்நெயில்ல என் பேர் வந்து மேமன் இருக்கா, தெரியாமல் போட்டிருப்பாங்கடா எடிட்ரு, பாவண்டா. ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோட்டோ எடிட் பண்ணுறான், மொத்த வேதாந்தில் இருக்கிற ஒரு நாளைக்கு 200 தம்ப்நெயில் போடுறான். அதில் ஏத்தப்பா போட்டிருப்பான், மன்னிச்சிடும். அதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது. சரியா? அடுத்தவங்க எந்த இடத்துல இருந்து யோசிச்சோன்னா ஈஸியாகிடும். ஏன் சூர்யா? சரி, இப்போ அடுத்த கேள்வி. நீங்கள் நிறைய என்ன கவனிக்க ஆரம்பிக்கலாம்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போட்டல, அதே செட் ஆஃப் ப்ராப்ளம்ல இருந்து திரும்ப எல்லாருமே அதே மாடலில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆயில் ட்ராப் இருக்கு, ப்ரிவென்டட் ஃப்ரம் ஃபாலிங் அண்டர் கிராவிட்டி பை அப்ளையிங் எ வெர்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E
அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட சம் மாதிரியே இருக்கு பாரு. ஒரு ஆயில் டிராப்லெட் இருக்கு, அது வந்து கீழே விழாம நான் தடுக்கிறேன். எப்படி கீழே விழாம தடுக்கிறேன்? அது மேல வந்து ஒரு 100 வோல்ட் பர் மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறது மூலயமா அதோட மாஸ், அந்த ஆயில் டிராப்லெட்டோட மாஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.6 × 10⁻³ கிராம்னு இருக்குடோ. கிராம்னு இருக்கு. அப்படின்னா அதை நான் வந்து மறக்காம என்ன செய்யணும், கிலோகிராம்னு மாற்றணும். 1.6 × 10⁻³ × 10⁻³ kg அப்படின்னு போடணும். எங்கெல்லாம் வந்து கிராம் வருதோ அங்கெல்லாம் இன்னொரு 10⁻³ வரும். The number of electrons carried by the drop is number of electron, n உடைய வேல்யூ வந்து அவன் என்ன அப்படின்னு கேட்குறான். சரியா? ஸோ லிட்ரலி நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண அதே மாடல். ஓகே, இதை நான் ஒரு கண்டிஷனாகவே இப்போ உனக்கு சொல்லிடுறேன். நீ என்ன செய்யலாம்? ஃபார் ஆயில் டிராப்லெட் ஓகே அட் ஈக்விலிபிரியம், அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் உனக்கு கொடுத்துட்டாங்கனாலே நீ என்ன செய்யலாம்? Q into electric field is equal to M into G. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இந்த சம்ல. போன வாட்டி சார்ஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இந்த வாட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. சரியா? அப்ப இந்த Q ஓட இடத்துல N into E into capital letter E is equal to mg ன்னு போட்டு, அப்ப N is equal to mg divided by E into capital letter E ன்னு எடுத்து எழுதலாம். இப்ப மாஸ் உடைய வேல்யூ क्वेश्चनல வந்து என்ன கொடுத்தாங்க? 1.6 × 10⁻⁻6. கிராவிட்டி 10 ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நல்லா இருப்பீங்க. அப்புறம் டிவைடட் பை E, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், 1.6 × 10⁻−19 இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 100. நோகாம கால்குலேஷன் பண்ணணும்னு கொடுத்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே 10 பவர் வேல்யூ தான். அந்த 10 பவர் வேல்யூவில் மட்டும் நான் லைட்டாக கவனித்து கொஞ்சோண்டு கரெக்டாக எடுத்து எழுதினாலே 10⁻12 வந்துடும். ஓகே, மேலே வந்து ஒரு 10⁻−5, கீழே வந்து ஒரு 10⁻−17. அப்போது ஓகே -5 + 17 என்ன வரும்? 12 வந்துடும். அவ்வளோதான். ஸோ என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன இங்கே கிடைக்குது அப்படின்னா 12ன்னு கிடைக்குது. அப்போ n⁻12 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E ஆப்ஷனில் இருக்குடோ. பார்த்துக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் டி வரைக்கும் தான் தருவான்லாம் இல்லை, E கூட தருவான். அப்படிதான் பப்ளிக்கில் 15 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. நான் தப்பாக போட்டுட்டேன். ஃபார் பவர் நான் அதை மீட்டராக மாற்றாமல் போட்டுட்டேன். ஆமாம், கண்டிப்பாக யூனிட் பார்க்கணும் இப்ராஹிம், ரொம்ப முக்கியம். சரியா? குட், வெரி குட். சரி, இன்னொரு கேள்வி பாரு. JCECல கேட்டிருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில். அதுக்கப்புறம் வந்து காம்டெக்ல கேட்டிருக்காங்க, எஸ்சி. எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாரு த்ரூ அவுட் த இயர்ஸ். கேள்வி என்னன்னா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் -2 கூலும் ஆஃப் சார்ஜஸ். ஃபார்முலா என்னது? Q is equal to N into E, -2 கூலும். ஸோ N into 1.6 into 10⁻−19. ஸோ N is equal to நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டதுனால மைனஸ் சைன் போட தேவையில்ல. அப்போ 2 divided by 1.6 into 10⁻−19. ஸோ என்னுடைய வேல்யூ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உனக்கு 1.25. இது மேலே போச்சு அப்படின்னா 10⁻+19 மாறிடும். அவ்வளோதான். அப்போ எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா? அதில் தான் 19 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ. எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாரு. தீமின்னல் பேட்சோட ஷெடியூல் வந்து 15ஆம் தேதி தாண்டா வரும். தீமின்னல் பேட்சோடைய ஷெடியூல் 15ஆம் தேதி வரும். அடுத்து கர்நாடகா சிஇடியில் கேட்ட கொஸ்டினை பார்ப்போம். ஆனால் யோசிச்சு பாரு, நல்ல வேலை எனக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கு, தமிழ்நாடு எவ்வளோ தேவலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்லலாம் நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா இன்ஜினியர் ஆகவே முடியாது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு 12th வச்சாவது நீ ஆகலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். சார் நீங்கள் கொடுத்ததை சால்வ் பண்ணால் போதுமா? இதில் இந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இன்றைக்கி நான் நடத்துகிறனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்துட்டா போதும். சீரியஸாக சார் இந்த மாதிரி எல்லாம் விட்டியில் கேட்பாங்களா? இது நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயே இருக்குது. ஆமாண்டா கேட்பாங்கடா. அண்ட் இதில் விட்டி கொஸ்டினும் இருக்குது. நான் விட்டி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அதுவும் இப்போ நான் சால்வ் பண்ணுற அதே மாடல்லேருந்து தான் வந்திருக்குன்றத நீ பார்ப்பேன். நான் உனக்கு ஏற்கனவே காமிச்சேன்ல, விட்டி கொஸ்டினும் இதில் இருக்குன்னு காமிச்சேன்ல, அதுவும் இதே மாடல் தான். ஆனால் நீ யோசிச்சு பாரு, இவ்வளோ கொஸ்டினை உனக்கு உட்காந்து கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு வர
இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எம்மா நேரம் ஆயிருக்கும்ட்டு. எவ்வளோ ஸ்டேட்டு எவ்வளோ இது. 3 charges இருக்குது, -q, +q and -q are placed at equal distances along a straight line. If the total potential energy of the system is 0, then the ratio of q divided by small letter q becomes என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். வாட் அபவுட் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி? ஏன் நேற்று நாங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தோமே, கவனிக்கலையா? டெய்லியுமே கிளாஸ் எடுத்துகிட்டு தான்டா இருக்கும். என்னோட கிளாஸ் இல்லை, ஷாவணி மேம் கிளாஸ் இல்லை, ஏன்னா நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ கூட ஜனஸ்ருதி மேம் கிளாஸ்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. நிறைய பேர் நம்ம சேனலில் ஆனால் கிளாஸ் நடக்குதுன்றதே கவனிக்கவே இல்லை. அதான் ஒரு சோகமான விஷயம். சரி, கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுப்போம். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 3 சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுப்போம். இங்கே -q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் கொஸ்டினில் சொன்ன மாதிரி +q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்சஸில் பிளேஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க தூரம் எக்ஸ்னா, அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க தூரமும் எக்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க? இஃப் த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0, இந்த இடத்துல இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கா? 0வா இருக்கான். சரி, இந்த சிஸ்டம்ல இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நான் எடுத்து எழுதுறேன். டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு 0 இல்லையா? இங்க என்னெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இதை பாரு. ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் எடுத்து எழுதும். சரியா? அதே மாதிரி இந்த சார்ஜுக்கும் இதுக்கும் எடுத்து எழுதும். அப்புறம் இதுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்படி காம்போஸா எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போ வந்து யாரு? இவரும். ஓகே, ஸோ எடுத்து எழுதும் போது நான் என்ன செய்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் k -q, அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிட்டல் லெட்டர் q டிவைடட் பை இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ப்ளஸ் மறுபடி k. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இதுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால கேபிட்டல் லெட்டர் q, ஓகே, -q டிவைடட் பை இது ஒரு எக்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ், ஓகே, இவருக்கும் அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? x plus x 2x. சரியா? ஸோ k into -q divided by 2x. இது மொத்தமா எனக்கு என்னவா இருக்கு? 0வா இருக்கு. மொத்தமா எல்லாமே ஆட் பண்ணா ஆன்சர் வரது என்ன சொல்றாங்க? 0. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான், அதனால -2. சரியா? kq கேபிட்டல் லெட்டர் q டிவைடட் பை x. அப்புறம் இதை எடுத்து எழுதும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் kq² டிவைடட் பை 2x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிலேஷன் வரும். இப்போ இந்த மைனஸ் டேர்மை அங்கிட்டு தூக்கிட்டு இந்த மைனஸ் இருக்கிற டேர்மை 0 பக்கம் தூக்கிட்டு போனால் kq² டிவைடட் பை 2x உடைய வேல்யூ -2 kq கேபிட்டல் லெட்டர் q டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஆகிடும். 2 பக்கமும் நான் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறேன் பாரு. எக்ஸ் கேன்சல் பண்ணுறேன், கே கேன்சல் பண்ணுறேன், இங்கே q கேன்சல் ஆகிடும், இதில் ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். சரியா? இவ்வளோதான். இப்போது நம்ம ஃபைனலாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன செய்வோம்? ஆன்சர் எடுத்துகிட்டு வருவோம். ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன, இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் தேவையில்லை, ப்ளஸ்ன்னு மாறிடும். சரியா? ஈக்குவல் டு 2 தான் இருக்கும், மைனஸ் சைன் போடணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போது நான் என்ன செய்யலாம்? கொஸ்டின்லாம் வேணா கேட்டான், capital letter q divided by small letter q becomes, so capital letter q divided by small letter q is equal to, இந்த term இங்கே வந்துடும், இந்த 2 வந்து இப்படிக்கா வந்துடும். அப்போ it becomes 1/4. ஸோ அவ்வளோதான். எந்த ஆப்ஷனில் 1/4 இருக்குன்னு பார்த்து நான் அதை டிக் பண்ணால் போதும். அப்போது 1/4 வந்து எதில் இருக்குது அப்படின்னா சியில் இருக்குது. ஆப்ஷன் சி. பரவாயில்ல, நிறைய பேர் போட்டாச்சு. குட் சார். லைவ் லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். ஐம் ஆல்ரெடி பைடு SRMJEE. நம்மளோட வேதாந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கூடா. வேதாந்த ஆப்லேயே உனக்கு மை கோர்சஸில் அந்த டெஸ்ட் சீரிஸ் காமிக்கணும். அதில் போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்டுக்கான டைமும் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாரு, ஏற்கனவே ஃபுல் ஷெடியூல். மதியத்தில் தான் எல்லா டெஸ்ட்டும் நடக்கும், அதனால தான் காலையில் கிளாஸ் வச்சிட்டேன். சரியா? இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது யாரெல்லாம் இன்னும் டெஸ்ட் சீரிஸ் வாங்கலை, டெஸ்ட் சீரிஸ் பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியாது, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் பாரு.
ஏன்னா நான் கிளாஸை இப்போ காலையில் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீ தெளிவாக என்ன செய்யணும், டெஸ்ட்டை போய் மதியம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உனக்கு மதியம் 3:30க்கு டெஸ்ட் இருக்கும், சரியா? எங்க இருக்கு? நான் இதுலயே உனக்கு ஃபுல் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் பாரு. எங்க காணுமே? சாரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு நிமிஷம் இப்படி பண்றீங்களே பாஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா நீ டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதி பார்த்துக்கினே இருந்தால் தான் உனக்கும் ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ரொம்ப டஃப் ஆகிடும். ஒரு சில பேர் அதாவது ஒரே டெஸ்ட் வாங்கியிருப்ப, ஒரு சில பேர் ரெண்டுமே வாங்கியிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைவோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று காமிக்கும், டெஸ்ட் சீரீஸ். அதில் ஷெடியூல் பார்த்து வச்சுக்கோ, எந்த டெஸ்ட்டு என்ன டைமில் நடக்குதுன்னு ஷெடியூல் பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ஷெடியூல் எழுதுற அப்படின்னா தான் ஓகே உனக்கு கரெக்டாக இருக்கும். VITEE SRMJEE இது ரெண்டுத்துக்கும் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி AEEEக்கு டெஸ்ட் சீரீஸுக்கு அநியாயத்து காசு கேட்குறேன், 5000 கிட்ட கேட்குறாங்க. அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை, சரியா? நானும் உன்கிட்ட வந்து கேட்டேன்னா நீ என்னை தடி எடுத்துன்னு அடிக்க வந்துடுவேன். நான் கேட்கவும் மாட்டேன் அவ்வளோலாம். ஐ வில் நெவர் டூ சத். தீமினல் பேட்சே அவ்வளோ கிடையாது, சரியா? என்னது அது? நான் விஷயத்துக்கு வரேன். AEEE பசங்க வேணா நீ இதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போது நீ இதை கிளிக் பண்ணுறல்ல, டெஸ்ட் சீரீஸ் வாங்க போகிறேன்னா இங்கே லிங்க் இருக்குது. எனக்கு VITEEE மட்டும் வேணும், SRMJEE மட்டும் வேணும், இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறேன்னா 899. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இந்த ஷெடியூலை டெய்லி பார்த்து வச்சுக்கோ. இப்போ யாரெல்லாம் SRMJEE வாங்கியிருக்கியோ உங்கள் டெஸ்ட்டு மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும். டெய்லியுமே 3 மணிலேருந்து 4:30. AEEE படிக்க போகிறவங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதி பார்த்தாங்க. எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. SRMJEE வாங்கிட்டேன்னா நீ AEEE டெஸ்ட் சீரீஸ் வாங்கின மாதிரி தான், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, சரியா? ஸோ டெய்லியுமே என்னென்ன டேட்டில் உனக்கு எந்த டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னது 8ஆம் தேதி. இப்போ 8ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மொதல் டெஸ்ட் 3லேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது, சரியா? 8ஆம் தேதி 3லேருந்து 4:30 மணிக்கு யூ ஆர் ஹேவிங் டெஸ்ட். அதே மாதிரி தான் VITEEக்கும். VITEEயோட டெஸ்ட்டும் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இந்த டெஸ்ட் இப்போ நான் எப்படி அட்டன் பண்ணோம், டெஸ்ட் சீரீஸ் வாங்கினவன் எல்லாமே உனக்கு மை கோர்சஸில் அந்த டெஸ்ட்டு காமிக்குதா அப்படின்றத பார்த்துக்கோ. யாரெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் வாங்கினவங்க எல்லாருக்குமே அது காமிக்குதா அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லிவிடுறேன். அது ஏன் பிரச்சனை இருக்குன்னா நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். சார் டெஸ்ட்டை அந்த டைமில் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுமா? அந்த டைமில் அட்டன் பண்ணனா ரேங்க் வரும், இல்லைனா மற்ற டைம்லேயும் அட்டன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எப்போ வேணால் அட்டன் பண்ணலாம், ஆனால் உனக்கு ஒரு ரேங்க் வேணும். இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இது வரைக்கும். அப்போ இந்த 1000ல் நீ என்ன ரேங்க்ல இருக்க? எப்பயுமே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரேங்க் ரொம்ப முக்கியம். ரேங்க் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட். ஸோ ரேங்க் வேணும்னா கொடுத்த டைமில் அட்டன் பண்ணணும், இல்லை நான் வேற எப்பயாவது அட்டன் பண்ணுறேன்னா ரேங்க் வராது. சார் டெஸ்ட் சீரீஸ் ஃபுல் சிலபஸா இல்லையா, உள்ள டாபிக் மட்டுமா? ஃபுல் சிலபஸ் தான். நீ டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுதி பார்க்குற அளவுக்கு உனக்கு இப்போ டைமும் கிடையாது. ஃபார்முலா ஷீட் ப்ளீஸ் போன லைவில் கொடுத்தேன், நான் இப்போ திரும்ப தரேன். வேற என்ன கேள்வி இருக்குது? சார் 2 டெஸ்ட்டும் கிளாஷ் ஆகுது. VITEEE டெஸ்ட்டு ஃபினிஷஸ் அட் 5:45 பட் SRMJEE ஸ்டார்ட்ஸ் அட். எப்படி மேனேஜ் பண்ணுறது? நான் வேதாந்த பேஜில் சிலபஸ் கிளிக் பண்ணி நான் சாத டைம் அப்படியே இப்ராஹிம் நான் மாற்ற சொல்கிறேன். நான் என்ன செய்ய சொல்கிறேன், 2 டெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் கேப் இருக்க மாதிரி அப்போ நான் மாற்றி வைக்க சொல்கிறேன், சரியா? ஐ வில் மேக் ஷுர் ஐ சேஞ்ச் இட். தப்பாக ஷெடியூல் பண்ணியிருக்கேங்க. என்கிட்ட சொன்னது 3லேருந்து 4:30, 4:30லேருந்து 7. ஓகே, நான் அந்த டைம்லாம் மாற்றி வைக்க சொல்கிறேன் கரெக்டாக.
AEEE படிக்கணும்னு நினைக்கிறவங்க SRMJEE டெஸ்ட்டை வாங்கிக்கோ. சப்போஸ் அந்த டெஸ்ட்டில் டவுட்னா என்ன பண்ணுறது, உனக்கு அதிலே ஆன்சர் சொல்யூஷன் வந்துடும், அதுலேயே உனக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சரியா? CUET கோச்சிங் ஆன்லைனில் இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் தான். என்ட்ரன்ஸ் மேனியா, CUET, NDA, ICAR இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான். ஓகே, ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யாரெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் வாங்கலையோ மறக்காமல் வாங்கிக்கோ. நீ இந்த கிளாஸ் கவனிக்கிறது மட்டும் ஒரு 50% ஆஃப் த ஒர்க்கு தான். அந்த 50% கூட நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதையும் கொண்டு வரணும். சரியா? ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கணும். நீயா சொந்தமாக சால்வ் பண்ணும்போது தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன கரெக்டாக பண்ணணும் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இல்லைன்னா பேகன் மூழ்கிட்டே தான் இருப்போம். நான் டெஸ்ட் சீரிஸ் டைமை மட்டும் ஏதோ தப்பாக இருக்கு போல மாற்றி வைக்க சொல்கிறேன். சரியா? A charge Q is placed at the center of the line joining the two equal charges Q. The system of the three charges will be in equilibrium if Q உடைய வேல்யூ என்னவா இருந்தா. ஓகே, ஃபுல் சிலபஸ் தான். எப்படி இது இங்க வைக்கிறது எல்லாமே ஃபுல் சிலபஸ் தான். சரி, பார்ட் சிலபஸ் டெஸ்ட், அதுவும் இந்த காலேஜ் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி பார்க்கறதெல்லாம் எனக்கு கேட்டா பிரிட்டி மச் யூஸ்லெஸ். சார் நான் விட்டி வாங்கிட்டேன், நீங்கள் நடத்துகிற கிளாஸ் போதுமா? நான் நடத்துகிற கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் போதும். சார் நீங்கள் இப்போ நடத்துகிற CUET எக்ஸாமுக்கும் சேர்த்தா, CUETக்கும் சேர்த்து தான் நடத்துகிறேன். சார் 11th வித் நீட் கோர்ஸ் பர்ச்சேஸ். சார் 11th வித் நீட் கோர்ஸ்க்கான பர்ச்சேஸ் தனியாக தீமனல்ல வரலடா, நீங்கள் விடியல் தனியாக தீமனல் தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்டிடியூட் வேர் டு ஸ்டடி SNUC 10 மார்க்ஸ் ஆப்டிடியூட். ஆப்டிடியூடு நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். ஆப்டிடியூடுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஆப்டிடியூட் கிளாஸ் நானே டீச் பண்ணுறேன். வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. சரியா? நானும் இல்லை ஜெகஸ்ரீயும் 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுப்போம். இப்போது அப்படியே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண கொஸ்டினோட இன்னொரு மாடல் இருக்கு பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? A charge Q is placed at the center of the line joining two equal charges capital letter Q. அப்போ என்கிட்ட ஒரு லைன் இருக்கு. சரியா? இப்போ இந்த லைனில் இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துலையும் கேபிட்டல் லெட்டர் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் Q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் வைக்கிறேன். சென்டர்லன்னு சொல்லிட்டாலே அப்போ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். The system of three charges will be in equilibrium if Q உடைய வேல்யூ என்ன? ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருந்தா அதுல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அதே கொஸ்டின் தான், அதோட ரிப்பீட்டேஷன் தான். அட் ஈக்லிபிரியம் ஓகே, உங்களுக்கு டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே ஒரு ரிலேஷனாக எடுத்து எழுத போகிறேன். அப்போது இங்கே ஃபோர்ஸோடைய ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், லாஸ்ட் டைம் எழுதுன மாதிரியே ஓகே, இங்கே பார் இதுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ், இதுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸஸை எடுத்து எழுதலாம். இந்த ஃபோர்ஸஸ்லாம் அப்போது இங்கே என்னவா இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், லெட் அஸ் கால்குலேட். சரியா? அப்போது அப்படி கால்குலேட் பண்ணும்போது எப்படி எடுக்கலாம்? இதுக்கும் நடுவில் இதுக்கும் ஓகே. கே ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டர் Q, இன்னொன்று ஸ்மால் லெட்டர் Q டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம். ரெண்டாவது இது வேற, நானே தான் இதை அழைச்சிட்றேனோ. ஓகே, இதுக்கும் நடுவில் ஸோ கே Q² டிவைடட் பை 2x ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல இருக்கிற டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு எடுத்து எழுதிட்டு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். சரியா? இதில் நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஒரு பேச்சுக்கு கே கேபிட்டல் லெட்டர் Q ஸ்மால் லெட்டர் Q டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கே கேபிட்டல் லெட்டர் Q² டிவைடட் பை 2x. இப்படி ரிலேஷனை மாற்றி எழுதிப்போம். ரெண்டு பக்கமும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். கே கேன்சல், எக்ஸ் கேன்சல், எக்ஸ் கேன்சல் ஆகிடும். சரியா? வேற என்ன இருக்கு, இந்த கேபிட்டல் லெட்டர் Qவும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1ன்னு மாறிடும். அவ்வளோதான். அப்போது ஸ்மால் லெட்டர் Q உடைய வேல்யூ வந்து என்ன? ஏதோ தப்புன்ட்டேனா? ஆமாம், ஒரு பெரிய தப்புன்ட்டேன். என்ன தப்புன்ட்டேன்? ஃபோர்ஸு தானே, ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் ஸ்கொயர் வரணும். நான் இங்கே எழுதுறது
ஃபோர்ஸ்னா ஃபார்முலாவில் கீழே வந்து நான் ஸ்கொயர் போடணும். ஸ்கொயர் போடல அப்படின்னா தப்பாயிடும். சரியா? பொட்டன்ஷியலுக்கு தான் நான் ஸ்கொயர் போட தேவையில்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. இது வந்து ஃபோர்ஸ். அப்போது இந்த டேர்மே எனக்கு மாறி இருக்கும் வேறையா. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு பார்த்தியா? இப்போது இங்கே வந்து எக்ஸு ஸ்கொயரு, இங்கே 4x². சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4ன்னு இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர் q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் q டிவைடட் பை 4. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இதில் ஏ தான் கரெக்ட். எது கரெக்ட்? இதில் ஏ இஸ் த ரைட் ஒன். இது எல்லாருக்கும் கிளியரா? ஆமாம் இப்ராஹிம், அதான் பார்த்துட்டேன். இங்கே ஃபோர்ஸ். சரியா? ஏன்னா கொஸ்டினில் இங்கே அவன் தெளிவாக என்ன சொல்லியிருக்கான், கொஸ்டினை வச்சு தான் நீ இந்த முடிவுகள்லாம் எடுக்கணும். அந்த கொஸ்டினில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0, சம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு அந்த கொஸ்டினில் சொன்னான். இதில் இது எல்லாமே ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு நடத்தலாம். ஆமாட்டே, ஏன்னா நான் வேற ஒரு ஊரில் இருந்தோம், ஆஃப்லைன் ஈவெண்ட்டில் இருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நான் நடத்துகிறேன், கவலைப்படாது. The acceleration of an electron due to a mutual attraction between the electron and a proton when they are 1.6 Armstrong apart is. மாஸ் கொடுத்துட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், அதை ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிட முடியும். இது இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஆனால் இன்னும் ஒன்று கேல்குலேஷன் பார்ட் மட்டும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். சரியா? கொஸ்டினில் கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதிடலாமா? முதல்ல ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து என்ன? 1.6 × 10⁻−19 கூலும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1ன்னு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து அவங்க வெறும் 9 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் நானும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சரி அப்படியே எழுதிப்போம். கொஸ்டினில் கொடுத்துருக்கான், ஒபே பண்ணும். வேறு என்ன இருக்குது? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற அப்போ புரோட்டான் இருக்குன்னா மாஸ் ஆஃப் புரோட்டானையும் எடுத்து எழுதிப்போம். 1.67 × 10⁻27 kg. அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது அந்த 6. சரியா? ஸோ ஆருடைய வேல்யூ வந்து 1.6 ஆம்ஸ்ட்ராங். ஸோ 1.6 ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10 மீட்டர்னு அர்த்தம் ஆம்ஸ்ட்ராங். சரியா? இப்படி கொஸ்டினில் வந்து எல்லாத்தையுமே கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, எடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே ஃபோர்ஸோட ஃபார்முலா இருக்குல்ல, நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா ஃபோர்ஸுக்கு 2 ஃபார்முலா எடுத்து எழுத போகிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க கேட்குறது வந்து நம்மக்கிட்ட ஆக்சலரேஷன் பை கூலும்ஸ் ஃபோர்ஸ். கூலும்ஸ் ஃபோர்ஸ் படி நான் எஃப்ஐ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கே, ஓகே, இன்டூ இங்கே ஒரு சார்ஜ் வந்து எலக்ட்ரான், இன்னொன்று புரோட்டான். ஸோ இ இன்டூ இ டிவைடட் பை r² அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். ஓகே, இது கூலும்ஸ் ஃபோர்ஸ் படி ஃபார்முலா எடுத்து எழுதுறது. இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபார்முலா வச்சு எடுத்து எழுதலாம். பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, நான் அதே ஃபோர்ஸோடைய ஃபார்முலாவை மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதலாம். கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, விச் இஸ் ஃபோர்ஸு டிவைடட் பை மாஸ். இப்போ ஃபோர்ஸுக்கு எனக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலான்னு தெரியும். ஃபோர்ஸுக்கு கே E² டிவைடட் பை r², அப்புறம் அப்படியே போட்டு ஒரு m போட்டுக்கோ, அவ்வளோதான். இவ்வளோதான். இதில் நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி வந்து ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். அப்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கேவோட இடத்துல 9 × 10⁻9 இன்ட்டு சார்ஜோட இடத்துல 1.6 × 10⁻−19 ஹோல் ஸ்கொயர். சரியா? டிவைடட் பை சும்மா கையாலே ஒரு கோடு போட்டு போயிருக்கலாம். ஆருடைய வேல்யூ என்ன சொன்னாங்க, 1.6 × 10⁻−10 ஹோல் ஸ்கொயர். இதுவும் 1.6, இதுவும் 1.6, அது ஒரு கண் வச்சுக்கோ. இன்ட்டு மாஸ்.
மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9 × 10⁻−31 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் இங்கே என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா சால்வ் பண்ணால் போதும். நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கால்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கான். தோ இட் லுக்ஸ் வெரி வெரி பிக். இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது, கேன்சல் கரோ. 1.6 இருக்குது, 1.6 இருக்குது, கேன்சல் கரோ. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே 10⁻9 வேல்யூ தான். அப்போ அந்த 10⁻9 வேல்யூவெல்லாம் நீ கால்குலேட் பண்ணி பார்க்குற, சும்மா 10 எல்லாம் ஆட் பண்ணுறேன்னா 10⁻22 m/s² அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வரும். நான் உங்கள் கிளாஸ் மட்டும் கவனித்தேன், நீங்கள் கவர் பண்ணுற சிலபஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த டெஸ்ட் சீரிஸ் உள்ள ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது? ஆனால் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதோட பர்பஸே அதான விக்ரந்த். நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாக அட்டன் பண்ணால் தானே அதோட ஆன்சர் என்னன்னு கற்றுப்ப இல்லையா? இதுக்கு தான் ஸ்கூல்லே உங்களையெல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வச்சு யாராவது பழக்கி விட்ருக்கணும். நீ டெஸ்ட் சீரீஸு அட்டன் பண்ணுறதுக்கான பர்பஸே என்னென்னா அது நீ ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை கற்றுக்கணும். இன்றைக்கி டெஸ்ட் சீரீஸில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எழுதும்போது கவனி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற கொஸ்டின் என்னால் எழுத முடியுதா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் யானி ஆன்சர் கிளாஸ் எடுத்தார், அதை என்னால் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத பார். அட்டன் பண்ண முடியுதுன்னா குட்டு. மீதி எல்லாத்தையும் தப்பாக பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் யானி ஆன்சர் போட்ட மாடலில் தான் கேள்வி வந்திருக்கு, இருந்தும் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நீ டேஞ்சரில் இருக்கு. அப்போ நீ இன்னும் கொஞ்சம் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். டே பை டே நீ இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். சார் எலக்ட்ரான்னா நெகட்டிவ் தானே சார் போடணும், ஒய் இங்கே வந்து பாசிட்டிவ் போடுறீங்க? அப்படி இல்லை, நான் ஆப்ஷன் பார்க்குறேன். எப்பயுமே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் பாரு. இப்போ உனக்கு ஆப்ஷனில் எங்கேயுமே நெகட்டிவ் சைனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீ அதை போடணுன்னு அவசியம் இல்லை. நீ கொஸ்டின்லையுமே கவனிச்சனா சார்ஜுக்கு 1.6 × 10⁻−19 தான் கேட்டிருக்கான். ஓகே, விச் இஸ் நான் வந்து வெறும் மேக்னிடியூட் தான் கேட்குறான்னு அர்த்தம். அப்போ அவன் மேக்னிடியூட் கேட்குற இடத்துல நான் போயிட்டு ப்ளஸ் மைனஸ்லாம் போடக்கூடாது. ஆப்ஷனில் அவனே தரல, நான் ஏன் பண்ணணும்? ஓகேவா, ரைட்டு. இப்போ அடுத்ததுக்கு வரும். இஸ் தர் எனி அல்டர்னேட்டிவ் ஃபார் டெஸ்ட் சீரீஸ்? லைக் புரியல, கேள்வியே புரியல சார். AEEEக்கு ஏதாவது மார்க் டெஸ்ட் இருக்கா? இல்லைடா, SRMJEE மார்க் டெஸ்ட் வச்சு தான் நீங்கள் AEEE ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேய் தம்பிங்களா, தயவு செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்கடா. அப்படி பட்டு தாண்டா நிறையா நம்ம கஷ்டப்பட்டாச்சு. சரியா? உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ்னால் ஃபுல் சிலபஸ் தான் எழுதி பார்க்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு கொஸ்டின் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் உனக்கு டாபிக் வைஸாலாம் பிரித்து கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இது தெரியும்ல. இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன்னா உன்கிட்ட கொஸ்டின் பேப்பர் தருவாங்களா தரமாட்டாங்களா? அம்மா சொல்லு பாப்போம். நம்ம போயிட்டு இப்போது ஒரு பேச்சுக்கு SRMJEEல நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், VITEEல ஒரு எக்ஸாம் எழுதுறேன். உன் கையில் கொஸ்டின் பேப்பர் தருவாங்களா தரமாட்டாங்களா? சார் நான் இப்போ தான் கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தரமாட்டாங்க. உன் கையில் கொஸ்டின் பேப்பரே தரமாட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டரில் எழுதுகிற எக்ஸாம். போவ அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து நீ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து எழுதிட்டு வந்துடுவு. அப்போது இந்த கொஸ்டினே எப்படி தெரியுமா வெளியே லீக் ஆகுது? அப்போ நீங்கள் எப்படி இந்தந்த வருஷத்தில் இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்றதெல்லாம் எடுத்து சொல்கிறீங்க? ஓகே, என்ன செய்வாங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ், இப்போ என்ன மாதிரி ஆனியன் சார் மாதிரி இருக்கிற டீச்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போய் உட்காந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அப்ளை பண்ணி. ஸ்டூடெண்ட்டு மாதிரி உள்ளே போயிட்டு, அஃப்கோர்ஸ் ரொம்ப வயசான மாதிரி இருந்தால் மாட்டிப்பாங்க, கொஞ்சம் யங்காக இருக்கிற ஆளுங்கள்லாம் போயிட்டு எழுதிட்டு அவங்க மண்டையில் என்னென்ன கொஸ்டின்லாம் ஞாபகம் இருக்குதோ அந்த கொஸ்டின்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே தருவாங்க. அப்படி தான் இதில் வெளியில் லீக்கே ஆகுது. அப்படி தான் உனக்கு எல்லாம் இதை தாண்டி வேறு எப்படியாவதெல்லாம் வந்து லீக் ஆகுதுன்னெலாம் யாராவது சொன்னால் சும்மா புழுகுறாங்கன்னு அர்த்தம். ரஃப் ஷீட் கூட வாங்கிடுவாங்களா? ஆமாம், ரஃப் ஷீட் கூட வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வெளியே விடுவானுங்க. சரியா? ரஃப் பேப்பர் அது இது எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. ஸோ இட் இஸ் குவைட் வெரி வெரி டஃப்பு தான். அதனால் நீ ஃபுல் போர்ஷனே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் ஃபுல் போர்ஷன். சரியா? ரஃப் பேப்பர் என்னடா ஒரு பேப்பர் தருவாங்க உனக்கு. இதில் ஒரு நல்ல எக்ஸாம் என்ன தெரியுமா, நல்ல விஷயம் என்ன தெரியுமா, VITEEE, AEEE, SRMJEE இதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லையா? இதுலேயே உனக்கு கம்ப்யூட்டரில் கால்குலேட்டர் இருக்கும், நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம்.
இந்த எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டரில் உனக்கு கால்குலேட்டர் இருக்கும், அதை வந்து யூ கேன் யூஸ் இட், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டு. A charge Q is divided into two part Q and Q அதே கொஸ்டினாக இருக்குது. What is the value of the maximum force between them? உங்களுக்கு இது மெமரி பேஸ்டாகவே இப்போ ஞாபகம் இருக்கா சொல்லு. ஆன்சர் Q/2 தான் வரும்ன்ட்டு. ஒரு சார்ஜ் Q, இன்னொன்று Q - Q. அப்போ Q/2 தான் வரும்னு மெமரியாலே சொல்ல முடியுதா? ஏன்னா இந்த ப்ராப்ளம் நான் ஏற்கனவே 2 வாட்டி போட்டேன், நான் 3வது வாட்டி ரிப்பீட் பண்ணல. உங்கள் எல்லாருக்குமே இப்போ எதுவும் சால்வ் பண்ண தெரியணும். இதே இதில் ஏற்கனவே எப்படியெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தாச்சு. NDAலேருந்து இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். சார் VITEE அது அவங்களோட ரூல்ஸ் வயலேட் பண்ணுற மாதிரி ஆகும்ல இஃப் யூ யூஸ் கேல்குலேட்டர். கம்ப்யூட்டருக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு கேல்குலேட்டரை யூஸ் பண்ணலாம், அவங்களே சொல்லி தருவாங்க உனக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட. நீ சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் எடுத்துன்னு போகக்கூடாது. அவங்க சொல்கிறது என்னென்னா நீ கையில் எதுவும் எடுத்துகிட்டு வராத, நீ எக்ஸாம் ஆள் உள்ளவா, உனக்கு பேசிக் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் லாக் எடுக்கிறதுக்கு நான் ஒரு கேல்குலேட்டர் தரேன், அதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? அண்ட் தே தெம்செல்ஃப் லிவ் இட். இன்னும் ஒரு பேப்பர் தருவாங்கடா, அவ்வளோதான். நீ அந்த ஒரு பேப்பர் கேல்குலேஷன் போட்டு முடிச்சுன்னா வேணா 2வது கேட்கலாம், பென்சிலில் போட்டு எரேஸ் பண்ணிக்க, அப்படி தான் பண்ண சொல்லுவாங்க. If two conducting spheres are separately charged and then brought in contact, 2 conducting spheres இருக்கு, தனித்தனியாக சார்ஜ் பண்ணிட்டு 2 ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் கொண்டு வரேன். அப்படி 2த்தையும் கான்டாக்டில் கொண்டு வரும்போது, ஒன்னோட ஒன்று நான் கான்டாக்டில் கொண்டு வரும்போது வந்து அந்த இடத்துல என்ன ஆகும்? டோட்டல் எனர்ஜி ஓகே ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ் வந்து கன்சர்வ்டாக இருக்குமா? த டோட்டல் சார்ஜ் ஆன் த ஸ்பியர் வந்து கன்சர்வ்டாக இருக்குமா? Both total energy and charge are conserved. The final potential is always mean of the original potential of the 2 spheres. தப்பர் இதில் வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே சார்ஜ் கன்சர்வ்டாக இருக்கும். சரி, இதில் பி தான் கரெக்டு. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பியர் கொஸ்டின்னாலே சார்ஜ் தான் கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? சார்ஜ் வில் பி கன்சர்வ்டு, சார்ஜ் வில் பி கன்சர்வ்டு, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டு. A potential at a point due to point charge வந்து என்ன அப்படின்னா V. The charge is doubled and also the distance of the point charge எனக்கு வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. அப்போ புது பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் அகெயின் வெரி வெரி ஈஸி கொஸ்டின் தான். இப்போது சாதாரணமாக நீ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா அதோட ஃபார்முலாவை என்னன்னு எடுத்து எழுதுவேன்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா V. ஓகே, ஸோ அந்த V உடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா KQ/R. இப்போ நான் வந்து இதை என்ன செய்கிறேன்? இனிஷியல் கண்டிஷன் வச்சுக்கிறேன். இந்த பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜஸ் V. த சார்ஜ் இஸ் டபுள்டு. இப்போ இது வந்து இனிஷியல்னு வச்சுக்கிட்டா இப்போ எனக்கு இதில் ஃபைனலாக என்ன ஆகுது? சார்ஜும் டபுள் ஆகுது, 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் டபுள் ஆகுது. அப்போ இங்கே பாரு, ஃபைனல் பொட்டன்ஷியலில் நம்ம என்ன செய்யலாம்? K இன்ட்டு சார்ஜ் டபுள், ஸோ 2 இன்ட்டு Q divided by டிஸ்டன்ஸும் டபுள், ஸோ 2 இன்ட்டு R. அப்போ 2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமே. அப்போ மறுபடியும் ஆன்சர் அதே தானே வரும். அப்போது பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, சேஞ்சே ஆகலையா? வாட் ஹஸ் ஹேப்பன்? பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகிருக்கா, ஆகலையா? ஆகலை. பொட்டன்ஷியல் வந்து சுத்தமாக சேஞ்சே ஆகலை. ஓகே, டியும் கரெக்ட் தானே? இதில் டி கரெக்ட் கிடையாது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதுபடி 1.5 மணி நேரம் போயிடுச்சா? ஓகே, இந்த ஒரு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்.
விட்டியோட எக்ஸாம் சென்டர் அவங்களே தான் சொல்லுவாங்க. ஆமாம் சார், ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டின் டெரைவ் பண்ணும்போது ஃபைனலாக மாஸ் இல்லடா சார்ஜ். இப்ராஹிம் குழப்பிக்காத, சார்ஜ் தான் நம்ம மீன் எடுத்தோம், நாட் மாஸ். சார், ஐ எம் நியூ பேட்ச் ஃபார் 12th grade, கிவ் மீ சம் டைம்ஸ் ஃபார் மை போர்டு. ஜாலியாக படி, வேறு ஒன்றும் இல்லை. என் கூட சேர்ந்துட்டல்ல, வா ஜாலியாக படி. வேறு என்ன பெரிய டிப்ஸு, ஆரம்பத்தில் இருந்தே எல்லாத்தையும் புரிஞ்சு படி. 1 மார்க்கெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணாத, சால்வ் பண்ணி ஆன்சர் வர வைக்க கற்றுக்கோ. எக்ஸாமில் மாற்றி கேட்பாங்க, அதெல்லாம் மட்டும் அலர்ட்டாக இருந்தால் போதும். ஏடபிள்யூலையும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 3-1 ஏடபிள்யூ ஆன்ஸ்க்ரீன் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், ஆன்ஸ்க்ரீன் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். சரியா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதான். ஹவு டு ஐ ப்ரிப்பேர் வித்தவுட் டெஸ்ட் சீரீஸ்? ஏதாவது கொஸ்டின் பேங்க் வாங்கு. என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் கொஸ்டின் பேங்க் வெளியில் கிடைக்கல. சரியா, கொஸ்டின் வேணும்ல, ஒரு நாளைக்கு நீ வந்து ஒரு 100 ப்ராப்ளமாவது போட்டு பார்க்கணும்லடா. இட்ஸ் மீ த கேக்கராட். கேக்கராட்டுன்னு பேர் வச்சுருக்க. கோகு எப்படிப்பட்ட ஆள், எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங் 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 ட்ரைனிங்னு இருப்பான். நம்ம வந்து ட்ரைனிங்க்கெல்லாம் தடுமாறக்கூடாது, கேக்கராட் பேர்லாம் வச்சுக்கணும். ஏட்ரிபிள்யூலையும் ஆப்டிடியூட் இருக்குடா, எல்லாத்துலேயுமே ஆப்டிடியூட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் வெப்சைட்ஸ் எதுவும் இல்லைடா. இருந்தால் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு அப்புறம் தானே டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு வந்தோம். லைக் எதுவுமே ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ்டாக இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு வருமா? When the long dry hair is brushed with the strands often moves away from each other because while brushing என்ன ஆகும்? Air is being blown through the strands. Static electric charges are being induced on the hair. Correct. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நீ ஒரு சீப்பு வச்சு தலையை சீவுற, அதுவும் லாங் ட்ரையான ஹேரை சீவுற அப்படின்னா அங்கே எனக்கு ஸ்டாட்டிக் சார்ஜஸ்லாம் இன்டியூஸ் ஆகுது. ஸ்டாட்டிக் சார்ஜஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அப்போ தான் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு குட்டி அந்த சீப்பெல்லாம் தலைமுடியோட ஒட்டிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். பி தான் கரெக்டு. இது மீதி 2 படிக்கவே இல்லையே, சாரி. மெக்கானிக்கல் எனர்ஜி தப்பு, கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் தப்பு, படிச்சிருக்கவே தேவையில்ல, ஏன்டா படிச்சோன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். சரி, அடுத்ததுக்கு வரும். இந்த கொஸ்டின் வெயிட் பண்ணுவோம். இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதை சால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்ப்போம். நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின்லாம் இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன், இன்னைக்கு தேவையில்லை. சரியா? எஸ். இப்போ அசாம் சிஇஇ அவங்களுடைய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எடுத்துப்போம். சரியா? டூ ஈக்குவல் பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு சார்ஜ் வந்து 1 மைக்ரோகூலும். இல்லை, ரெண்டுமே Q1 is equal to Q2. 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா 1 மைக்ரோகூலுமா. Each are located at points I cap plus J cap plus K cap meter and 2 I cap plus 3 J cap minus K cap meter. What is the magnitude of electrostatic force between them? ரைட்டு. இப்போது நான் ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல்ல ஆருடைய வேல்யூ வந்து என்னன்னு தெரியணும். அப்போது நான் அந்த ஆருடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எனக்கு 2 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது 2த்தையும் நம்ம வந்து என்ன செய்வோம், சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ R is equal to, நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துல R1 equal to போட்டு, ஓகே, I cap plus J cap plus K cap அப்படின்னு வச்சுப்போம். R2 which is final பொசிஷனுக்கு 2I cap plus 3J cap minus K cap அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 2I cap plus 3J cap minus K cap. ஓகே, இதுல இருந்து மைனஸ் ஆஃப் I cap plus J cap plus K capனு சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 2I minus I. அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகிடும், வெறும் I capனு ஆகிடும்.
3Jலேருந்து -J, அப்போ அது ஒரு ப்ளஸ் 2J, இது -K, இதுவும் -K, ஸோ -2K கேப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதுதான் R உடைய வேல்யூ. சரியா? இப்போ இதோட மேக்னிடியூடை கண்டுபிடிப்போம். இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வெக்டார் ஃபார்முலா இருக்கு. சரியா? இங்க நான் எடுத்தது எல்லாமே வெக்டார் ஃபார்ம். அப்போ எனக்கு இதோட மேக்னிடியூடு மட்டும் என்ன அப்படின்றது தெரியணும்னா அப்போ அதுக்கு ரூட் ஆஃப் இங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடும் பாரு, 1 பிளஸ் 4 பிளஸ் 4, 4 பிளஸ் 4, அப்போ ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு 3. இதுதான் ஆக்சுவல் R உடைய வேல்யூ. ஏன்னா ஆன்சர் கிடைக்குது 3 அப்படின்னு கிடைக்குது. இதை எடுத்துட்டு வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ இங்க சார்ஜ் 1 கூலம்னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டு ஃபைண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சரியா? நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F is equal to 1 divided by 4 pi epsilon naught. சரியா? இது ஒரு 1 கூலும், இன்னொன்று 1 மைக்ரோ கூலும். சாரி ஓகே, 1 மைக்ரோ கூலும் which is like மைக்ரோனா ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். 1 into 10 power minus 6, 1 into 10 power minus 6 divided by 3 whole square. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் F is equal to 9 into 10 power 9. சரியா? into 10 power minus 6, 10 power minus 6 என்ன ஆகிடும், 10 power minus 12 divided by 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 9 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 பவரில் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. F is equal to 10 power minus 3 நியூட்டன். அவ்வளோதான். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு, 10 power minus 3 நியூட்டன்னா A. ஓகே, என்னது A. டே இனிமேல் காலையில் 11 மணிக்கே லைவ் இருக்கும். சரியா? ஆல்வேஸ் காலையில் 11 மணிக்கெலாம் லைவ் இருக்கும். ஆப்டிடியூடு எடுப்போண்டா. நீ இப்போ தான் வந்தியா? இதோட நான் 20வது வாட்டி சொல்கிறேன், ஆப்டிடியூடு நாங்கள் டீச் பண்ணுவோம், ஆப்டிடியூடு நாங்கள் டீச் பண்ணுவோன்னு. ஏதோ ஒரு பையன் எனக்கு ஃபோன் அடிச்சுனேங்கிறான். ஸ்டூடெண்ட்டு தான். வாட்ஸ்அப் டிபியை பார்த்தா ஸ்டூடெண்ட்டு ஃபோட்டோ தான் வருது. கொஞ்சம் கிளாஸில் இருக்கிறன்றத பார்த்துட்டு ஃபோன் அடிச்சான்னா நல்லாயிருக்கும். கான்செப்ட் ஆஃப் த சம்மா என்ன வெக்டாரு, ஏற்கனவே இது நம்ம சால்வ் பண்ண கூலம்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸை நான் இன்னைக்கு கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துட்டேன், இதாண்டா ஃபார்முலான்ட்டு. இங்கே நம்ம சால்வ் பண்ணுறது வந்து வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், மேக்னிடியூடு எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம 9th படிச்சதில்ல. இது 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம், மேக்னிடியூடு எடுக்கிறோம். பிடிஎஃப் தருவேன், இதோட பிடிஎஃப் தருவேன், கண்டிப்பாக பிடிஎஃப் தருவேன். Who are all asking for amplitude, German amplitude in English? Amplitude, aptitude தான்டா. அதை வர்றா, இங்கிலீஷுக்கும் காலையில் கிளாஸ் இருக்கும், ஆப்டிடியூடுக்கும் காலையில் 11 மணி கிளாஸ் இருக்கும். சரியா? இந்த பெருமது அப்பா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓடியாங்கோ, இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நம்ம பசங்க எவனுமே என்றைக்குமே புரிஞ்செல்லாம் படிக்கல. ஏன்னா ஸ்கூலில் மனப்பாடம் பண்ண சொல்லியே உங்களையெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஃப்ராங்காக சொல்லவா, கிவர் யார் யார் ஸ்கூல்லலாம் எனக்கு கான்செப்ட் எல்லாத்தையுமே சொல்லியே தராமல் மெமரைஸ் தான் என் ஆன்சர் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிறியோ, தயவு செஞ்சு ஓகே, நீ காலேஜெல்லாம் போனதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் போயிட்டு பேசு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பசங்களை கொஞ்சம் புரிய வச்சு சொல்லி கொடுங்க. வெளியில் ரியல் வேர்ல்டில் இருக்கிற காம்படிஷனுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட வந்து ரெடியாகவே இல்லை.
தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு போய் பேசு. ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாம்டா அசோகா, அதனால் உனக்கு வீட்டிலேருந்து எழுதுறதுக்கான ஆப்ஷன் தருவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதும்போது உன் ப்ரௌசரில் அப்படி இப்படி ஏதாவது நவுறத்தை பார்த்தாங்கன்னா கூட உன்னை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கேமரா எப்பயுமே அதில் ஆனில் தான் இருக்கும், கேமராவும் டிடெக்ட் பண்ணும். சரி, the electric potential at any point x, y, z in meters is given by v is equal to 3x square. பொட்டன்ஷியலுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. the electric field at the point 2, 0, 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஆன்சராக படிச்சிருப்போம். ரிலேஷன் between and potential அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட் ஆன்சர் படிச்சிருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில். அதுக்கு ஃபார்முலா இப்படி தான் எழுதும், E is equal to minus dV divided by dx அப்படின்னு சொல்லி. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினே சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா கவனி. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, வேல்யூ என்ன? பொட்டன்ஷியலுக்கு அவன் வந்து 3x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் இல்லையா? இப்போ நம்ம மைனஸ் டி டிவைடட் பை டிஎக்ஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வியோட இடத்துல 3x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த பர் இந்த 2 வந்து 3 கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 6x என்ன ஆகிடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் 6x அப்படின்னு வந்துடும். இப்போ அவன் ஒரு சில கோஆர்டினேட் கொடுத்துருக்கான் பாரு. ஓகே, இதில் நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் தராங்கனால இது என்ன விஷயம், x, y, z. அப்போ எக்ஸுக்கு நேராக இதில் என்ன இருக்கு? 10th ஃபேர்வெல் இல்லைடா, கேன்சல்டு. 10th நாங்கள் இப்போ ஃபேர்வெல் வைக்க போகிறதில்ல, கோச்சிக்காத சரியா ரேஷ்மா கண்ணா. நம்ம 11th இது வந்துருவோம்ல, ஃபேர்வெல்ன்றது டெக்னிக்கலி ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் நான் ஸ்கூலே வரமாட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு ஃபேர்வெல். நீங்கள் எப்படி 11th நம்ம கூட படிப்பல்ல, அதனால் இப்போதைக்கு வைக்கல. ப்ளஸ் தப்பர் இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் எடுக்கணுமா, இது ப்ரியாரிட்டியாக, அதனால் இப்போ நாங்கள் ஃபேர்வெல் வைக்க முடியாது. அப்படி ஃபேர்வெல் வேணும்னா நம்ம ஆஃப்லைன்லலாம் நேரில் மீட் பண்ணுறோம்ல, அங்கே வந்துரு, அங்கே மாதம் நேர்லேயே பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குன்னா 2. குட், அப்போ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 போடு. ஸோ மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸோட இடத்துல 2, அப்போது மைனஸ் 12 வோல்ட்டு பர் மீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா டி ஆப்ஷன் மேட்ச் ஆகும். ஓகே, டி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும், அதான் கரெக்டு. ஓகே, தேங்க்ஸ் ரேஷ்மா பானு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. எல்லா குழந்தைங்களும் உங்களை மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. கவலைப்படாது, நேரில் நான் ஈவெண்ட் வரும்போது சொல்கிறேன். சென்னை ஈவெண்ட் இருக்குடா, யார் யாரெல்லாம் இது சென்னை பசங்க பார்க்குறீங்க, பாண்டிச்சேரி பசங்க பார்க்குறீங்க, சென்னையில் 12ஆம் தேதி ஈவெண்ட் இருக்குது, வேளச்சேரியிலையும் அண்ணா நகர்லையும். இது ரெண்டுத்தில் உங்களால் எதில் வர முடியும்னாலும் சூப்பராக இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து 11th அன்னைக்கு இருக்குது, 11th அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. சரியா? அடுத்த வாரம் அடுத்த லொக்கேஷன் சொல்கிறேன், சேலம் வேலூர்லாம் எப்போ வரும் அப்படின்றத சொல்கிறேன். வேளச்சேரி வந்து என்னைக்கு 12ஆம் தேதி. 12ஆம் தேதி வேளச்சேரியும் வரும், தாம்பரமும் வரும், 2 இடத்துல நடக்கும். வேளச்சேரியோட டைமிங் என்ன சார்? அதாவது கொஞ்ச நேரம் இருக்கியா, அதை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கீழே லிங்க் இருக்கும். ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்களா இப்போவா, இந்த நேரத்துலையா? மண்டேலே போடு, சண்டே தான்டா அன்னைக்கு. இப்படிதான் மனுங்களும் படிக்கவே விட மாட்டானுங்க. எங்கேயாவது ஊருக்கு போடலாம், நீ என்னென்னலாம் தெரியாதோ அதெல்லாம் கற்றுக்கலான்னா காலில் சுட தண்ணி ஊற்றுன மாதிரி ஒரு அவசரத்துலேயே வச்சுருப்பானுங்க. ஹரிஹரசுதன் பேசின ஷார்ட்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? அவனே லைவ் பார்த்துட்டு இருப்பானா என்னன்னு தெரில. இல்லை இப்போ படிச்சுட்டு இருப்பான் திருச்சியில், இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கான். அவனுக்கு நம்ம திருச்சி ஆஃப்லைன் சென்டரில் தான் படிக்கிறான். அவன் அந்த மாதிரி தான் ஷாவணி மேம் அவன்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஸ்கூலெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணாதரா அப்படின்னா, அந்த ஸ்கூல் முடிச்சுட்டேனே என் இஷ்டத்துக்கு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ட்டு பேசுகிறான் அவன் பண்ணு. அவன் பேசுறது எனக்கே பயமாக இருக்குது. என்ன யானின் சார் வந்து ஸ்கூலுக்கு எதிராக வந்து எல்லாரையும் திசை திருப்புறாருன்னு யாராவது பேசிட போகிறாங்க அப்படின்னு.
11th to 12th போகிற வைக்கிறாங்க, ஏப்ரல் 18th வரையும் இருக்குது. அநியாயம் டயப்பா அதெல்லாம். காஞ்சிபுரம் வரோண்டா, ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு இடம். சரியா? என்னன்னா எனக்கு எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது. இந்த கிளாஸ் எல்லாம் நின்று போகுது. அதனால தான் சரி சாட்டர்டே சண்டே மட்டும் ட்ராவல் பண்ணிக்கலாம், மீதி நாள்லாம் கிளாஸை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஈவன் எனக்கு என்ன ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஆஃப்லைன் ஈவெண்ட்லேயே நிறைய பேர் என்னை பார்த்தே சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த கிளாஸை நிறுத்துறாதீங்க, இந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் எல்லா நாளும் எடுக்கலை, எங்களுக்கு அதே வீட்டில் அப்பா அம்மா திட்டுறாங்கன்னெலாம் சொன்னாங்க. லைக் எனக்கு ரொம்ப உடனே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம வேலையில் எனக்கு புரியுது இப்படி விட்டமே அப்படின்ட்டு. ஸோ அப்பா அம்மா வெரி சாரி, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொன்னீங்க குடும்பத்தோட டிவியில் போட்டுருவோம், டிவியில் தான் லைவே பார்ப்போம், ஸோ எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்ட்டு. வெரி வெரி சாரி அப்பா அம்மா கவனிக்கிறீங்க அப்படின்னாலும். எல்லா ஊருக்குமே நான் டேட் ரிவீல் பண்ணுறேன்டா கண்ணுங்களா. சரி ஓடி 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 இப்போ முதல்ல வந்து இது எடுத்துக்கோ, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இங்கே நமக்கு பொட்டன்ஷியலுக்கு வந்து -5x + 3y + √15z அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. வேறு xy எல்லாம் வந்து மீட்டரில் இருக்குது. த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி, அதே ஃபார்முலா அதே மெத்தட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாரு, நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்து எழுதும்போது இவன் xy zன்னு தனித்தனியாக பிரித்ததுனால நான் என்ன செய்ய போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் x ஆக்சிஸ், ஓகே, ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் y ஆக்சிஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் z ஆக்சிஸ்ன்னு தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். இப்போது இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன, இதுக்கான ஃபார்முலா வந்து dv/dx. சரியா? என்ன ஆன்சர், இது பாசிட்டிவில் போடுறீங்க, ஃபார்முலா நெகட்டிவில் தானே வரும் அப்படின்னா, நான் இங்கே மேக்னிடியூடு தான் கால்குலேட் பண்ண போகிறேன். திரும்ப சொல்லு, நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், மேக்னிடியூடு தான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ dv/dx I cap plus dv/dy j cap plus dv/dz k cap அப்படின்னு எடுத்து ரிலேஷனை எழுதும். இதில் இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் ரிலேஷன் இருக்குல்ல, இந்த ரிலேஷனை இப்போ எனக்கு அதுக்கு சப்ஸ்டிட்யூஷன் வரும்போது என்ன ஆகும், ஓகே, E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dv/dx ஓட இடத்துல 5. ஸோ -5 I cap என்ன செய்கிறேன், -5 I cap ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, ஸோ 3 j cap. நெக்ஸ்ட்டு வந்து 15 இருக்குது, ஸோ ப்ளஸ் √15 k, zன்னா k cap வரணும். இப்படி எடுத்து எழுதிடும். இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ரிலேஷன். இப்போ எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷனுடைய மேக்னிடியூடு மட்டும்தான் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், -5 இருக்கா, இப்போ இதுக்கு தான் நான் ப்ளஸ் மைனஸ்லாம் போட தேவையில்லைன்னு சொன்னேன். இங்கே நான் மைனஸே போட்டாலும் அது ப்ளஸ்ன்னு மாறிடும். சரியா? ப்ளஸ் 3² ப்ளஸ் √15² அப்போ இந்த ரிலேஷனை எனக்கு எப்படி மாறிடும் பாரு, இது வந்து ஒரு 25 ப்ளஸ் ஒரு 9 ப்ளஸ் ஒரு 15 அப்படியே 49 வருதா பாரு, √49 which is 7. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடுடைய வேல்யூ. சரியா? அப்போ 7 V/m. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. சார் எப்படி சார் வித்தின் 1 minute டெரைவ் பண்ணுறது, ஏதாச்சும் டிப்ஸு பார்த்தா வேணால் பண்ணது சொல்லுங்கம்மா. ப்ராப்ளம் நான் ஒரு கரெக்டாக டெரைவ் பண்ணேன், ஆனால் அட்லீஸ்ட் 5 minutes ஆகுது. இப்ராஹிம், ட்ரூத் இஸ் டைம் ஆகும் தான். சி இட் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, நீ இதெல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே போடலாம். நீ இதெல்லாம் எப்படி 1 minute சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, ட்ரூத் இஸ் யாருமே இதை 1 minute சால்வ் பண்ணுறது இல்லை. நீ மற்றதில் டைம் சேவ் பண்ணும். கெமிஸ்ட்ரி இன்னும் ஃபாஸ்ட்டாக போடணும், நீ நீட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பயாலஜி இன்னும் ஃபாஸ்ட்டாக போடணும். இல்லைங்க ஐயா நான் விட்டி தான் எழுத போகிறேன் அப்படின்னா விட்டியில் யூ வில் ஹாவ் மோர் தென் எனஃப் டைம். விட்டியில் நீ 1 minute சால்வ் பண்ண தேவையில்லை, உனக்கு அதை விட அதிக டைமே தராங்க, அதனால் அவ்வளோ டென்ஷன் கிடையாது. சரியா? ரைட்டு. இப்போது அடுத்த கேள்விக்கு வரும்.
A charge plus q is at a distance L by 2 above the square of side L. What is the flux linked with the surface? The distance L by 2 above square of side வந்து L. என்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரோட சைடு வந்து என்ன அப்படின்னா Lன்னு வச்சுப்போம். ஸோ a charge plus q is at a distance L by 2. ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது, இதில் ஏதோ தப்பாக இருக்கு. ஒரு ஸ்கொயர் இருக்க முடியாதே, 3 டைமென்ஷனில் ஒரு ஸ்கொயர் வந்து கியூபு. Sir, 125 question in 150 minutes, sir, in VITEEE. Correct. Which is like not 1 minute to 1 question. You get extra time. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் இருக்கா சார் மட்டும் சொல்லுங்கள். திருப்பூரில் இருக்காது ரேஷ்மா பானு, ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கும். திருப்பூர்லேருந்து ஒரு 1 ஹவரா வர முடியுமா? சரி, ஓகே. இப்போது இந்த ஃப்ளக்ஸ் கொஸ்டினுக்கு நான் சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். இப்போ நிறைய பேர் கேட்குறேன்ல, சார் இதெல்லாம் பார்த்த உடனே எப்படி சார் நான் ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சால்வ் பண்ணுற மாதிரியா இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுல ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டினில். இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, ஒரு ஸ்கொயரை 3 டைமென்ஷனலாக பார்த்தா எப்படி இருக்கும்? திருப்பத்தூரா? ஓஹோ, திருப்பத்தூர் பக்கத்தில் என்னடா பெரிய சிட்டி இருக்கு? திருப்பத்தூர் கஷ்டம்தான். கியூபு சார் 3Dயில் கரெக்ட். இப்போது நான் கேட்ட கேள்விக்கு வந்துடும். ஒரு ஸ்கொயரை வந்து நான் 3 டைமென்ஷனலாக பார்த்தா அது ஒரு கியூபு இல்லையா? இப்போது ஒரு கியூபுக்கு வந்து மொத்தமாக 6 சைட்ஸ் இருக்கும். மொத்தமாக எத்தனை இருக்கும்? 6 பக்கங்கள், 6 சைட்ஸ் இருக்கும். அப்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஒரு சார்ஜ் வந்து இந்த L/2ன்ற டிஸ்டன்ஸ் அபவ் ஸ்கொயரில் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து கதை தேவையே இல்லாத கதை, சரியா? அதெல்லாம் கொஸ்டினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா ஷேப் என்னன்றதை பார்க்கணும் இந்த மாதிரி கொஸ்டினில். இப்போ நீ ஷேப் வந்து என்னென்னு பார்க்குறியா? ஸ்கொயரை வந்து 3 டைமென்ஷனலாக பார்த்தா க்யூபா, அப்போ அதில் மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? அப்போ ஒரு க்யூபுக்கு வந்து மொத்தமாக எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 சைட்ஸ் இருக்கும், சரியா? அப்போ 6 சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா அப்போ எனக்கு ஆன்சரும் எதால் டிவைட் ஆகணும்னா 6ஆல் டிவைட் ஆகணும். டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து ஒரே, இப்போ ஒரு ஸ்கொயர்ன்றது என்னது? ஒரு கியூபோட ஒரே ஒரு ஃபேஸ். மொத்தமாக அதுக்கு 6 சைடு இருக்குது. அப்போனா ஒரு கியூபில் 6 ஸ்கொயர் இருக்கும். கொஸ்டினில் இதில் அவங்க ஒரே ஒரு ஸ்கொயரை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, 6ல் 1. அப்போ 1/6 Q/ε0 ஆன்சர். இவ்வளோதான், சால்வ்லாம் பண்ணவே தேவையில்லை. சால்வ் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க உங்கள் புக்கில்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு டோட்டல் ஃப்ளக்ஸு. மொத்தமாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கோ அதை 1/6ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1/6 இன்ட்டு Q/ε0. இவ்வளோதான் விஷயம், சரியா? இதுவே இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு கார்னரில் சார்ஜை வைக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் 1/2 இந்த டிஸ்டன்ஸில். இதுனா L/2 இந்த இடத்துல வைக்கிறேன்னு அர்த்தம். அப்படி வைக்காம லெட்ஸ் சே நான் ஒரு கார்னரில் வைக்கிறேன். அப்போ ஒரு கியூபில் மொத்தமாக எத்தனை கார்னர் இருக்கும்? கொஸ்டின் படிக்கும்போது நீ வந்து என்ன கவனிக்கிற அப்படின்னா they say that they are keeping it in the corner, okay, of a square இல்ல cube, whatever it is. 8 கார்னர் இருக்கும். அப்போ கொஸ்டின்ல கார்னர்னு இருந்ததுன்னா 1/8 Q/ε0 அவ்வளவுதான். 1/8 Q/ε0 பட்டுன்னு போட்டுடலாம். கொஸ்டினை பார்த்த வேகத்துக்கு டிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம், சரியா? ரைட்டு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். இங்க எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதே வந்து அவன் ஒரு வெக்டார் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு
5 i cap plus 4 j cap plus 9 k cap. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் டெக்ஸ்ட் புக்கில் சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரியே தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம், புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் சம், அதோட மாடல்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்றத நீ ரொம்ப இதில் கவனிக்கலாம். சரி, இப்போ இங்கே வருவோம். இப்போது ஏவுடைய வேல்யூ இருக்குல்ல, வந்து அதை 20ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YZ பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ YZ பிளேனில் இருக்குன்னா இதோட டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். YZ பிளேன்னா இதோட டைரக்ஷன் எக்ஸ், இது ரெண்டுத்துலையுமே இல்லாதது தான் அதோடைய டைரக்ஷனாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் நான் எப்பயுமே அதை என்ன செய்வேன், ஐ கேப் அப்படின்னு எடுத்து எழுதுவேன். ஸோ அதனால் கொஸ்டினில் எனக்கு இங்கே 20 கொடுத்தாங்கல்ல, நான் அந்த 20ஐ எப்படி எடுத்து எழுத போகிறேன்னா ஏரியா வெக்டார் A is equal to 20 i cap அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போகிறேன். இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து எனக்கு தயவு செஞ்சு இது என்ன பண்ணிக்கோ, பார்த்து வச்சுக்கோ. இப்போ கொஸ்டினில் நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க, ஃப்ளக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாரு, டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, நான் வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா phi is equal to, ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E வெக்டார் டாட் A வெக்டார். இப்போ E வெக்டாருடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 5 i கேப்பு ப்ளஸ் 4 j கேப்பு ப்ளஸ் 9 k கேப்பு இன்டூ ஏரியா வெக்டாருக்கு 20 i கேப்பு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா ஐ கேப்பும் மல்டிப்ளை ஆனால் மட்டும்தான் ஆன்சர் வரும். மீதி எல்லாத்துக்குமே 0. இந்த பாரு, இந்த 20 i கேப் இருக்குல்ல, இது கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 வந்துடும். இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 வந்துடும். ஒரே ஒரு டேர்ம் கூட மட்டும்தான் உனக்கு ஆக்சுவலாகவே ஆன்சர் வரும். அது எதுனா இந்த ஐ கேப் கூட. அப்போ அதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண, அவ்வளோதான். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 into 20 என்ன வரும்? சாரி 50, 5 கிராஸ் எரர். 5 into 20 which is 100. ஓகே, ஸோ 100 யூனிட் அப்படின்னு உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 100 எங்கே இருக்குது அப்படின்னு பாரு, ஏ. அவ்வளோதான். அது ஒரு சின்ன விஷயம்தான், யாருக்காவது தெரியாதுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே ஐ கேப் டாட் ஐ கேப்னா 1 வரும், ஜே கேப் டாட் ஜே கேப்னா 1 வரும், கே கேப்பு டாட் கே கேப் அப்படின்னா 1 வரும். சரியா? அதே மாதிரி ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் மல்டிப்ளை பண்ணால் 0, ஐ கேப்பையும் கே கேப்பையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0. இல்லை அதை இப்படி பண்ணாலும் கே கேப் டாட் ஐ கேப் போட்டாலும் 0 தான் வரும். நீ எப்படி மாற்றி போட்டாலும் 0 தான் வரும். சரியா? ரைட்டு. இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வா. என்கிட்ட இங்கே வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 400 நியூட்டன் per கூலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. how much flux will cross a given area of 10 centimeter square in this region if the area vector is inclined at 60 degree to the direction of the field. நம்மளோட திறமைக்கு தீனி போடுற நல்ல ஒரு கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ உனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 400 நியூட்டன் per கூலும் கொடுத்துருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஓகே, அந்த ஏரியாவுடைய வேல்யூ வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் நான் வந்து என்ன செய்கிறேன், வெக்டாரில் எழுதலை, வெறும் மேக்னிடியூடை மட்டும் எழுதுகிறேன். எனக்கு கொடுத்ததில் வெறும் மேக்னிடியூடு தான். ஸோ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ 10 power -2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் 10 into 10 power -4 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவுடைய வேல்யூ. தீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கான். இப்போ ஃப்ளக்ஸு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E வெக்டார் டாட் A வெக்டார், அப்படி இல்லைன்னா EA காஸ் தீட்டா. ஸோ E உடைய வேல்யூ வந்து என்ன 400,
இன்ட்டு ஏ உடைய வேல்யூ வந்து என்ன 10 into 10 power minus 4 இன்ட்டு cos 60 degree. cos 60 1/2 வரும்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சு 200ன்னு மாறிடும். ஸோ 200 into 10 power minus 4 தான் ஃப்ளக்ஸுடைய வேல்யூ அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 200 into 10 power minus 4 இல்லை, பட் ஆனால் இப்படி இருக்குது. 3-4 பாயிண்ட் நான் இது பண்ணேன்னா 0.2 நியூட்டன்னு. இது வந்து என்ன ஃப்ளக்ஸு தானே, மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ 0.2னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. டுவெல்த்து ஃபிசிக்ஸ் 2027க்கு என்னைக்கு வந்து கிளாஸ் இருக்கா? இன்றைக்கி கிளாஸ் இல்லைடா, 2027 இன்றைக்கி இல்லை சார். என்டிஏ எக்ஸாம் டீச் பண்ணுவீங்களா? என்டிஏ எக்ஸாமுக்கும் சேர்த்தாண்டா கிளாஸே எடுக்கிறேன். விட்டி டீச் பண்ணுறேன், என்டிஏ டீச் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்டிஏ ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்டிஏ கொஸ்டின் போட்டோம்ல, என்டிஏ தான் இருக்கிறதுல ஈஸி கொஸ்டினாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா என்டிஏ எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, அது தியரி மாதிரி இருக்கும். நீ விட்டிலாம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ரிலேட்டடு. ஆனால் என்டிஏலாம் அநியாயத்துக்கு ஈஸி. ஓகே, எனி டிப்ஸ் டு ஃபேஸ் கொஸ்டின்ஸ் வித்தவுட் பேனிக்? இது என்ன செலக்ட் ஆகணுனாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக எழுது, அவ்வளோதான். ஒரு விஷயத்தில் உனக்கு தோக்கிறதுக்கு பயம் இல்லை அப்படின்னா சொதப்ப மாட்டேன். தோக்கிறதுக்கு பயப்படக்கூடாது, அவ்வளோதான். தோத்தா நான் திரும்ப ட்ரை பண்ணுன்றதுல நீ தெளிவாக உள்ளே போனால் நீ பயப்படவே மாட்டேன். ஹாலோ இன்சுலேட்டட் கண்டக்ஷன் ஸ்பியர் இஸ் கிவன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் 10 மைக்ரோகூலும். சரி, இங்கே என்கிட்ட ஒரு கண்டக்ஷன் ஸ்பியர் இருக்குது, அதோட சார்ஜ் வந்து எனக்கு 10 மைக்ரோகூலும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 power minus 6 கூலும். வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்? ஓகே, அடா பாவீங்களா, என்னைய வந்து இப்படி ஒரு ட்ராப்பில் மாட்டி என்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டீங்களே. ஏம்பா, என்கிட்ட ஒரு ஹாலோ இன்சுலேட்டட் கண்டக்ஷன் ஸ்பியர் இருக்குது, அதோட சென்டரில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? நான் கொஸ்டினை முழுசாக பிடிக்கல, அதுக்குள்ளே வந்து செம்ம போட வரேன். ஒரு ஸ்பியரோட சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டாலே ஆன்சர் கண்ணு மட்டும் 0 தான். சார் என்டிஏ மேக்ஸ் 300 அண்ட் இங்கிலீஷ் 200 வெயிட்டேஜ் இது தானே அதிகமாக இருக்குது. ஆமாண்டா, அப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து என்கிட்ட 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது. சூப்பர் 0 போட்டவங்க எல்லாருமே சூப்பர் குட். நம்ம ஸ்கூல்லே படித்தது தான் இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டின் வருவோமா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், 2 metal plates and they are separated by எவ்வளோ தூரம் அப்படின்னா 2 centimeter. The potential of the plates are minus 10 volt and plus 30 volt. The electric field between the 2 plates. இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இங்கே வந்து உனக்கு முதல்ல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு பிளேட் வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு நான் இங்கே 2 இருக்குன்னா ஒன்று VAன்னு வச்சுக்கிறேன். VA உடைய வேல்யூ மைனஸ் 10 volt. VB உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் 30 volt. இப்படி 2 பிளேட் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 2 சென்டிமீட்டர். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் 2 into 10 power minus 2 மீட்டர். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த 2 பிளேட்ஸஸ், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றது தான் கேள்வி. அது சுலபமான விஷயம். முதல்ல இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு VB மைனஸ் VA. ஸோ VB உடைய வேல்யூ 30 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 which is அப்போ 40 வோல்ட் வரும். இதான் வந்து இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் நான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா வந்து என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா V divided by D. ஸோ 40 divided by D வந்து என்ன இருந்துச்சு? 2 into 10 power minus 2. ஸோ 2 into 10 power minus 2, 2ம் 40யும் கேன்சல் ஆச்சுன்னா 20. ஸோ 20 into 10 power plus 2 அப்படின்னு வரும், which is like 2000. இப்போ 2000னா C. சரியா? ஆன்சர் என்ன கிடைக்குது? 2000 கிடைக்குது வோல்ட் பர் மீட்டர். ஸோ சி. என்டிஏ என்ட்ரன்ஸ் ஈஸி டு மாடரேட் தான் சார், ஆனால் எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் சார் டஃப். கரெக்டு தான்டா, ஆமாம். ஸோ 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் புக் வந்து மாறுமா? இந்த வருஷம் இல்லைடா, அதுக்கு அடுத்த வருஷம் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நாட் நவ் பட் ஃபார் நெக்ஸ்ட் இயர்.
அதுவும் மாறப்போகுதுன்னா என்ன பண்ண போகிறாங்களா, புக்கை மாற்ற போகிறதில்ல, சிலபஸை குறைக்க போகிறாங்க. they are going to reduce the content in it. ஒரு நிமிஷம், யாரோ பெல் அடிக்கிறாங்க, உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வரேன். ஓகே பசங்களை கண்டிப்பாக பண்ணலாமா? ஃபிசிக்ஸில் 3rd சாப்டரில் கிளாஸ் ஆகலாம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இவ்வளோ எக்ஸாமை இப்போவே வைக்கிறாங்களா கடவுளே. நிறைய ஸ்கூலில் பேனிக் மோடில் பசங்களுக்கு இப்போவே எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எது 11th 12th போகிற பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் எதையாவது பண்ண வேண்டியது. எக்ஸாம் அதிகமாக வச்சா பிரச்சனை சரியாயிடுமா? they want to escape from criticism. ஓகேவா, நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம் உங்கள் பையன் தான் படிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் எதை திட்டம் போடுறாங்க. பெற்றோர்களே, நான் ஒரு விஷயம் ரொம்பவே கரெக்டாக இங்கே சொல்லிடுறேன். இந்த ஸ்கூலில் போயிட்டு எப்படி சொல்கிறது, பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண மாட்டுறாங்க நிறையா ஸ்கூலில். உங்களை சுற்றி இருக்கிற ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் போய் ஸ்கூலில் கேளுங்க. பசங்களுக்கு இந்த வருஷமாவது ஒழுங்காக 1 marks எல்லாம் சால்வ் பண்ண கற்றுத்தரணும், புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண கற்றுத்தரணும். இந்த மாதிரி சால்வ் பண்ண கற்றுத்தரந்தாங்கன்னா பசங்களுக்கு நல்லது, இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ் அசோகா, எஸ் யுவர் பிளான் வில் பி ஓகே. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் முடிச்சிடலாமா? The magnitude of electric field E required to balance an oil drop of mass M carrying a current Q. இங்கே பாரு, இது வந்து இப்போ நீ தான் ஆன்சர் சொல்லணும், நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஃபார்முலா, வெறும் ஃபார்முலா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஇடியில் கேட்டது. ஏன்னா இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நானே சொல்லி கொடுத்தேன். என்னது? mg/q இல்லையா? ஏன்னா q into electric field mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ whenever you need to find the electric field, அப்போ நீ என்ன செய்யணும்னா mg/q அப்படின்னு சொல்லி எடுத்து டிவைட் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம்ஸு, அதுவும் எத்தனை ஸ்டேட்டில் பாரு, இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேஷனே இல்லாத ஸ்டேட்டு. ஜம்மு காஷ்மீர் எங்கே இருக்குது? இல்லை, நான் இப்போ தான் பிடிச்சேன். ஜம்மு காஷ்மீர் எங்கே இருக்குது? ஆனால் அங்கே இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க பாரு. நம்ம ஏற்கனவே விட்டியில் அதே மாதிரி கொஸ்டின் கேட்டதை பார்த்தோம். இப்போ நீட்டுக்கு வரும். நீட்டு செப்டம்பர் 2020 கேட்ட ஒரு கேள்வி பாரு. அகைன் அதே மாதிரி ஒரு மாடல். In a certain region of space, the volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt. Electric potential உடைய வேல்யூ வந்து என்னவா? 5 volt. The magnitude of electric field in this region என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் தான்டா கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டார் ஃபார்ம் போட தேவையில்ல. ஆனால் ஒரே விஷயம் தான், என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வால்யூம் கொடுத்துருக்கான். மற்ற எக்ஸாமுக்கும் நீட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். சரியா? லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். மற்றதெல்லாம் டைரெக்டாக சால்வ் பண்ண முடிஞ்சது இல்லை. இதில் மட்டும் சின்னதாக, அது பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்லை, சின்ன ட்விஸ்ட்டு தான். சரியா? சரி, இப்போ நான் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்குமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றது தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு -dV/dx. இதான் ஃபார்முலா இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஏன் திடீர்னு இதில் இப்படி ஒரு கோடு வருது? நான் எதுவுமே பண்ணாமலே அப்படி ஒரு கோடு வருது, திடீர்னு வருது அப்படி ஒரு கோடு. சரி, இப்போ E is equal to -d into V ஓட இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dx இருக்கு இல்லையா? ஸோ இந்த dx ஓட இடத்துல இப்போ இங்கே அவன் வால்யூம் கொடுத்துருக்கான். நான் என்ன செய்ய போகிறேன்னா எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஏன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது, நான் இதை அப்படியே டிஆர்ன்னு மட்டும்தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா யூ ஹாவ் டு லுக் அட் த கொஸ்டின் அகெயின். என்ன இப்போது எனக்கு ஒரு இடத்துல வால்யூம் வந்து 0.2 மீட்டர் கியூப் இருக்குது அண்ட் அந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் வந்து 5 இருக்குது அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க போதா இல்லையா? இருக்கவே இருக்காது.
அண்ட் அந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுனாலே அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக 0. இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ வந்து என்னது 0, which is நான் இதை சால்வ் பண்ணவே தேவையில்லை, சால்வ் பண்ணாமலே கூட சொல்லியிருக்கலாம். அடுத்த வாட்டி நீங்கள் வந்து இது என்ன பண்ணுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரிமெம்பர் திஸ் ப்ராப்பர்லி. ஓகே, என்னது திரும்ப எல்லாருமே இதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணு, என்கிட்ட திரும்ப இது எல்லாரையுமே ஆன்சர் பண்ணு. என்கிட்ட வந்து ஒரு சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது, அதோட வால்யூம் வந்து 0.2 மீட்டர் கியூப்ன்றாங்க. அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 5 வோல்ட் அப்படின்றாங்க. த்ரூ அவுட் இந்த கொஸ்டின்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய க்ளூவே வந்து என்ன அப்படின்னா இந்த த்ரூ அவுட்ன்ற வார்த்தை தான். அப்போ ஒரு எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் சேமா இருந்தா அதை நம்ம ஈக்வி பொட்டன்ஷியல்னு சொல்லுவோமா? பொட்டன்ஷியல் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ், அப்போ அதை வந்து நம்ம ஈக்வி பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு எடுத்துட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லுக் ஃபார் க்ளூஸ் லைக் தட். நீட் கொஸ்டின் வந்து பார்க்க தான் குழப்பம், சரியா? பிரேக் இல்லை, முடிக்க போகிறேன். ஆமாம், கிளாஸே முடிய போதுரா, வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்குமே இது புரிஞ்சுதா? ஹவு டு அப்லோட் ஃபோட்டோ. விட்டி அப்ளிகேஷன் முடிஞ்சே போச்சேடா, இப்போ வந்து கேட்குற. டுவெல்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? நல்லது. அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கலாமே. சரி, நம்ம தான் எங்கே ட்ராவல் பண்ணிட்டோமோ பார்க்கல. ஒரே ஒரு நிமிஷம். செவன் 7:30 இன்னொரு லைவ் இருக்குது. ஆமாம், 7:30 இன்னொரு லைவ் இருக்குது. சரி, இப்போ அடுத்ததுக்கு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் அ பாயிண்ட் டியூ டு 2 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. XY பிளேன். XY பிளேன்னா டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இசட்ல இருக்கும். 3i cap plus 2j and minus 2j plus 2i minus 2i plus 4j. The magnitude of the resultant intensity at that point is. இப்போ நம்மள வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஆனால் நீ ஃபர்ஸ்ட் வெக்டார் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கடைசியாக தான் மேக்னிடியூடு எடுத்துகிட்டு வரணும். இப்போ கொஸ்டினில் உன்கிட்ட கொடுத்துருக்கிறது முதல்ல எடுத்து எழுதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உன்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இல்லையா? நான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறேன்? 3i cap minus 2j cap அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு E2 உடைய வேல்யூ இருக்கு பாரு, அதை minus 2i cap plus 4j cap அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போகிறேன். இது ரெண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இருக்க நெட், அதாவது மொத்தமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கு? ஓகே, ஸோ அதுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார். ஓகே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா E1 வெக்டார் பிளஸ் E2 வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். சரியா? E1 வெக்டார் பிளஸ் E2 வெக்டார். பாரா, மறுபடியும் அந்த கோடு வந்து போச்சு. ஏன் வருது எப்படி? என்னமோ போர்டில் சரியில்லை. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ண போறேன்னா, இப்போ பாரு, E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i cap minus 2j cap. ஓகே, அப்புறம் பிளஸ் minus 2i cap plus 4j cap. இப்படி ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணும். அப்போ அப்படி சம் பண்ணும்போது இங்கே 3 இருக்குது, -2 இருக்குது. ஸோ i cap வந்துடும்.
-2 இருக்குது, +4 இருக்குது. ஸோ +2 j வந்துடும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். இப்போ இதோட மேக்னிடியூடை கண்டுபிடிப்போம். இப்போது டு ஃபைண்ட் மேக்னிடியூட் நான் வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப்புறம் இதுக்கு மொத்தமாக ஒரு ரூட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு √1 ப்ளஸ் இது வந்து ஒரு 3. ஸோ 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2. அப்போ இதான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய சரி அப்படிதான், அது கண்டுக்கூடாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, நீங்கள் எதையுமே பார்க்கல. புரியுதா? யாராவது ஏதாவது பார்த்தீங்க இப்போ நடந்தது? யாரும் பார்க்கல? பார்க்கல. குட். இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, ஆனால் அது நடக்கலை. சரியா? ஓகே. √5 வந்து நம்ம ரூட் எடுத்தால் 2.24 V/m அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரியா? குட். யாருமே எதையுமே பார்க்கல. குட். அப்படிதான் இருக்கும். சரியா? டூ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். யாராவது லூசு பையன் 3லாம் போடுவோம், கண்டுக்கூடாது. புரியுதா? டென்த்துக்கு நோ ஃபேர்வெல். சார், ஐ எம் பேயிங் ஃபார் VITEEE டெஸ்ட் சீரீஸ். கேன் ஐ ஆக்சஸ் த பாஸ்ட் டெஸ்ட் தட் ஐ மிஸ்ட்? எஸ் ஹரிணி, எஸ் யூ கேன் ஆக்சஸ். நாங்கள் சொன்ன டைமில் எழுதுனா ரேங்க் வரும். இல்லைனா என்னடா இங்கே எழுதுந்து எப்போ அலைஞ்சு போச்சு, ஏன் இந்த போர்டு எப்படி பண்ணுது? இல்லைப்பா, லைக் உண்மையாலுமே போர்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார். நான் எழுதுன உடனே மறையுது. பேய் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஓவர் ஹீட் ஆகி வேலை செய்யாமல் போச்சுன்னா 3 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? ஆமாம், ஏசி கூட பிரேக் விட்டாலும் போர்டு ஆனில் தாங்க இருக்கும். லாஜிக் இல்லாமல் பேசாதீங்க. சரிடா, லாஸ்ட் சம் ஆஃப் த டே. சரியா? சாயந்தரம் ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் கண்டினியூ பண்ணலாம். பட் இப்போ இதில் வந்து லாஸ்ட் சம். இப்போ நான் நடத்தின வரைக்கும் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆன்சர் கீயோட சேர்த்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண தரப்போகிறேன். இப்போ ஒரு PDF தருவேன், அதில் வந்து ஃபுல்லாக ஆன்சர் கீயோடயே இருக்கும். சரியா? அதை எடுத்துகிட்டு போய் நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. 2 spheres இருக்குது, அதோட ரேடியஸ் R1 and R2 ரெஸ்பெக்டிவ்லி ஆர் சார்ஜ்டு அண்ட் ஜாயின்ட் பை அ ஒயர். த ரேஷியோ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதோட கான்செப்ட் புதுசு, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனி. என்கிட்ட 2 ஸ்பியர் இருக்குது. ஓகே, இந்த 2 ஸ்பியரையும் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஒயர் மூலயமா நான் கனெக்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ இதோட ரேடியஸ் R1, அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து R2. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்பியரை நான் ஒரு ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணும்போது, லெட்ஸ் சே இதோட பொட்டன்ஷியல் V1 வச்சுப்போம், இதோட பொட்டன்ஷியல் V2 வச்சுப்போம். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஓகே, ஈக்குவலன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகே, ரெண்டுத்துக்குமே சேம் பொட்டன்ஷியல் வரும். V1 V2 ரெண்டுமே சேம் ஆகிடும். அப்போது அதில் இருந்தால் நம்ம சம்மே போட போகிறோம். V1 is equal to V2. அப்போ K இன்ட்டு இதோட சார்ஜை Q1 அப்படின்னு வச்சுப்போம், இதோட ரேடியஸை R1 வச்சுப்போம். இது வந்து K இன்ட்டு இதோட சார்ஜ் Q2 டிவைடட் பை இதோட ரேடியஸ் R2க்கு ஈக்குவலாக இருக்கும். K நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டால் எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரேஷியோ கிடைக்குது. அந்த ரேஷியோ வந்து என்ன? Q1 டிவைடட் பை Q2 உடைய வேல்யூ. Q2வை இங்கே எடுத்துன்னு வந்துடுவோம். Q1 by Q2 எப்படி இருக்கும் அப்படின்னா R1 by R2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குது. இப்போ இது அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வோம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதை ரேஷியோவை எடுப்போம். ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 and E2. ஓகே, ஏன் ஆன்சர் அதை எடுக்கிறீங்க? ஏன்னா கொஸ்டின்ல அவன் அதை எடுக்க சொல்லி கேட்டான். த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு அவன் கேட்டான். அதனால தான் நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் ஏன் எடுக்க போகிறேன்? விச் இஸ் E1 டிவைடட் பை E2. E1ஓட இடத்துல K இன்ட்டு Q1 டிவைடட் பை R1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை K இன்ட்டு Q2 டிவைடட் பை R2 ஹோல் ஸ்கொயர். K கேன்சல் ஆகிடும். சரியா?
கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எனக்கு வந்து E1 டிவைடட் பை E2க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Q1 டிவைடட் பை Q2 இன்ட்டு R2 டிவைடட் பை R1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ரேஷியோ கிடைக்கும். இப்போது நல்லா கவனிங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா இதான் இப்படி தான் தப்பு பண்ண வேண்டியது, அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எழுத வேண்டியது. என்னன்னா ஒரு இடத்துல கேபிட்டல் லெட்டர்னா எல்லா இடத்துலையும் நம்ம கேபிட்டல் லெட்டரே போடுவோம், இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றுலாம் போட வேண்டாம், சரியா? ஸோ K இன்ட்டு Q1 டிவைடட் பை R1 ஸ்கொயர், K இன்ட்டு Q2 டிவைடட் பை R2 ஸ்கொயர். இப்போ எடுத்து எழுதும். ஓகே, அப்போ இது R2 டிவைடட் பை R1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ நான் வந்து இங்கே என்ன செய்யலாம், இப்போ Q1 பை Q2 நம்ம இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த R1 பை R2வில் தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போது பேசிக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா Q1 பை Q2ஓட இடத்துல R1 பை R2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ E1 பை E2 இஸ் ஈக்குவல் டு R1 by R2 into R2 divided by R1 whole square, which is அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா R2 divided by R1 ஃபைனல் ஆன்சர் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. R2 by R1 எங்கே இருக்குது அப்படின்னு பாரு, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி தான் இதில் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ சார். மை வாய்ஸ் என்ன சார் என்ன போல சார், நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சால்வ் பண்ணுற அளவுக்கு லாஸ் ஆஃப் மோஷனில் சால்வ் பண்ணல, அதை மட்டும் பார்த்தா லாஸ் ஆஃப் மோஷன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, ப்ளீஸ் சொல்லுங்கள். கவலைப்படாதரா, இன்னும் நிறையா சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாமே ஒரு ரீஸ்டார்ட்னு வச்சுக்கோ. இன்னையிலேருந்து இதுக்கு முன்னாடி அது ஒரே ஒரு கிளாஸ் தானே எடுத்தேன், சரியா? உங்கள் கைடு என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? ஒரே நிமிஷம்டா. லித்தேஷ் கண்ணா இந்தோ சொல்கிறேன். Sir, does the VITEEE test series already started? இன்னைக்கு ஆரம்பிக்குது தருணிகா. இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு டெஸ்ட் இருக்கு. VITEEE டெஸ்ட் சீரீஸ் யாரெல்லாம் வாங்கலையோ வாங்கிக்கோங்க. இதோ நான் லித்தேஷோட புக்ஸ் வரல, அதுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டுக்கிறேன். இங்கே பாரு, இன்னும் ஒரு சில விஷயம் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த VITEEE டெஸ்ட் சீரீஸ் சொல்லிட்டு இல்லையா, யார் யார் வேணுமோ டெஸ்ட் சீரீஸு இன்னும் ப்ராக்டிஸ்க்கு வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோ. இப்போ ஒரு ஈவெண்ட் ஒன்று நம்ம ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம்டா, சரியா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னையிலையும் அதே நேரத்தில் சென்னையில் அண்டு பாண்டிச்சேரியில் நடக்க போகுது. என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே வந்து பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் சாயந்தரம் 5 மணிக்கு. அண்டு சண்டே வந்து சென்னையில் ஈவெண்ட் இருக்குது காலையில் 11 மணிக்கு வந்து வேளச்சேரி. ஒரு சில பேர் டைமிங் கேட்டிங்க இல்லையா, மார்னிங் 11க்கு வேளச்சேரியில், ஈவினிங் 5க்கு வந்து அண்ணா நகரில். யார் யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அந்த ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. திருப்பத்தூரில் இப்போ உடனே இல்லைடா, கொஞ்சம் டைம் ஆகும். Sir, I completed 12 CBC but forgotten most of 11th and 12th, but it's in physics and chemistry, maths is easy. How should I prepare for chemistry and physics? Ashoka, you just keep listening our lectures. One thing is like, you get a question bank. இப்போ ஆன்லைன்லேயே வந்து செல்ஃப் ஸ்டடின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேங்க்கு கிடைக்கும். யூ டவுன்லோட் தோஸ் கொஸ்டின் பேங்க்ஸை அதெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, டச்சில் இருந்துகிட்டே இருங்க, விடாதீங்க. இதே மாதிரியே ரெகுலராக கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும்டா, சரியா? ஓசூர் வேலூரில் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த சென்னை ஈவெண்ட்டும் பாண்டிச்சேரி ஈவெண்ட்டும் முடிச்சிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு மண்டே தான் எனக்கே சொல்லுவாங்க, சரியா?
13ஆம் தேதி மண்டே தான் எனக்கே தெரியும், அன்றைக்கி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா அப்படின்னு ஒருத்தன் போடுறான். சார் விஐடி கண்டக்டிங் மார்க் டெஸ்ட்டு, இஃப் எஸ் ஹவு டு ஐ அட்டன்? ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் அது எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாகவே போய் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக காஞ்சிபுரம் வருவோம், அதில் டவுட் இல்லை. காஞ்சிபுரம் வில் டெஃபினெட்லி பி தேர். சரியா? ஓகே, நான் இதோட பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஐ வில் ஆல்சோ சரிடா மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், குட் பை. நான் பிடிஎஃப் மட்டும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். இவன் லிதேஷ், உன் புக்ஸுக்கு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஒன்று டெலிவரி போட்டுட்டாங்க, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் மூலயமா வருது. மோஸ்ட் லைக்லி வில் கெட் இட் இன் 2 days, விச் இஸ் லைக் 10ஆம் தேதியும் உன் கையில் இருக்கும்டா. நான் உனக்கு என்ன பண்ணுறேன், அதோட ரெசிப்ட்ஸ்லாம் வாங்கி அனுப்பிவிட்றேன். எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டு விடுவேன்ட்டு, என் நம்பர் இருக்குல்ல. சரியா? சார் 7:30 செஷன் இஸ் ஃபார் 2027 12th பேட்ச் ஆர் என்ட்ரன்ஸ்மேனியா. சார் அது 12th பேட்ச்சு. இன்றைக்கி என்ட்ரன்ஸ்மேனியா இன்னொரு கிளாஸ் இருக்குது, ஆனால் அது பயாலஜின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி உள்ள டாப்பிக்லாம் படிச்சுட்டு டெஸ்ட்டு சீரீஸ் ரைட் பண்ணலாமா? கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் ரைட் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் ரைட் பண்ணலாம். சரிடா, தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். நான் என் நம்பர் யாருக்கு நான் தரமாட்டேன். அது ஒருத்தவன் திறமையாங்கிறதோ கண்டுபிடிச்சது, நானாக யாருக்கும் தரமாட்டேன். சரியா? வேலையை விட்டே எடுத்துருவாங்க நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா. பாய் பாய் பாய்.